Rajesh. Yes, from inception, that is 13 years. I did 22 years in business. My business is manufacture of blue metal and key ingredient in concrete. In the presentation first பார்த்தோனே it's very curious and very eager to learn. எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் கொடுத்துச்சு. And then எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த பிரின்சிபல்ஸ் ஏன் பின்னாடி இருக்கு பிகாஸ் பேஸ்ட் ஆன் ஆட்டிடியூட் ஒரு அது முன்னாடி வந்துருக்கணுமோ பிகாஸ் ஆட்டிடியூட் டு லேர்ன்ங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட் என் மைண்டில் தோணுச்சு. அது நெக்ஸ்ட் இஸ் recently we were talking about the dispassionating things. அது வந்து பிரின்சிபல்ஸ்ல இருக்கா பாலிசிஸ்ல இருக்கான்னு I was questioning myself. Thank you. இதுக்கு அப்பப்போ நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். முதல்ல பிரின்சிபல்ஸ் பாலிசிஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபார்மேட்டுக்காக கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் தான் ராஜேஷ். நான் ரொம்ப தெளிவாக போட்டுடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 P's அப்படின்னு சொன்னால் ஒரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல, அது கொஞ்சம் மதர் டெரஸா தான் உண்மையாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. நான் டெஃபினேஷன் படி இங்கிலீஷ்ல டிக்ஷனரி எடுத்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பின்னால் டிஃபைன் பண்ண போறோம். பட் இது பாலிசியா இது பிரின்சிபலா அதெல்லாம் ரொம்ப பாதர் பண்ணிக்காதீங்க. நான் முதலே சொல்லிடுறேன். இது நானுமே கொஞ்சம் யோசிச்சு தான் போட்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். ஆனா ஏன் சார் இது பிரின்சிபல்ல போட்டதுக்கு மேல அது பாலிசியில வந்திருக்கலாமா போட்டுக்கதான் சொல்ல போறேன். அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் அதுல பெரிய இது கிடையாது. நான் வந்து 9 பிரின்சிபல் 6 பாலிசி வச்சுக்கோங்க 49 1 தான் வச்சுக்கோங்கன்னு சொல்லுப்பாரு. எனக்கு அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. சரியா? ஸோ we are not getting into அந்த தாட் ப்ராசஸ். I'm glad திருப்பி சொல்றேங்க. டேக் மீ ராஜேஷ்னால இது கம்ஃபர்டபுளா பேசுறேன். இது வேற யாராவது சொல்லியிருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் I don't know how you would respond. Rajesh will take me when I say this because that's all right. It doesn't matter. We are not worried about அது எந்த வார்த்தை நாளைக்கு ஒன்றும் ப்ளீஸ் டிஸ்கிரைப் 3 பிரின்சிபல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுக்க போறது கிடையாது. கரெக்டா? நீங்க லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதனால நமக்கு எப்போ வேணும் அந்த 4வது பாயிண்ட் 3வது பக்கத்தில் எழுதினேன் இல்லை யாரும் எக்ஸாம்ல கேட்க போறது இல்லை. கம்பேரிசனும் கிடையாது. நீங்க வந்து பிரின்சிபல் பாலிசி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உண்மையான காரணம் 7 P's அப்படிங்கிறது நல்லா இருந்தது ஒரு நமக்கு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா நீங்க சொன்னீங்க ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து ஆக்சுவலா பார்க்க போனா நிறைய விஷயங்கள் முன்னையும் பின்னையுமா இருக்கலாம். நான் வந்து கம்பெனியில பண்ணும்போது நான் ப்ரொசீஜர்ஸ் தான் முதல்ல பண்றேன். நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மத்தியானம் ப்ரொசீஜர்ஸ்ல தான் ஆரம்பிக்க போறோம். ஏன்னா ப்ரொசீஜர்ஸை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா கத்துக்கணும்னா கூட எப்படி கத்துக்கணும், திங்க் பண்ணணும்னா எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல வச்சுட்டோம்னா அப்புறம் மற்றது ஈஸியா போகுங்கிற ஆரம்பத்துல ப்ரொசீஜர்ஸ் போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து as we move forward அதை பின்னால போடலாமா இதை பின்னால போடலாமா இது கூட ஆகுமா குறையாகுமாங்கிறது நம்மளுடைய கையில திருப்பிங்க. இது யாரோ ஒரு NCERTல டெல்லியில உட்காந்து பண்ணின சிலபஸ் எல்லாம் கிடையாது. இங்க நான் மதுரையில ஜவஹர் ரோட்ல உட்காந்து பண்ணியிருக்க சிலபஸ். அதை தூக்கி ஆட்டத்துக்கு மாற்றி போடுங்க மாட்டத்துக்கு ஆட்டில் போடுங்க நம்மளுக்குள்ள டிசைட் பண்ணி மாற்றி போட்டுக்கலாம். தட் we will decide. கடைசியில ப்ரோக்ராம் வரும்போது உங்க ஃபீட்பேக் சொல்லும்போது இல்ல சார் அதுல வந்ததுன்னா we can change it. நம்பர் 1. நம்பர் 2 அந்த இது எதுக்காக நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க கவனிச்சீங்கன்னா ஜிசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க 1 நிமிஷம் பேசுனீங்கன்னா 4-5 நிமிஷம் பேசுவீங்க. அது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் லேர்னிங். ஸோ ப்ளீஸ் பீப்புள் who are new should get used to that because each of this is a learning. இப்போ ராஜேஷ் முதல்ல சொன்னேன் இல்லையா 720 நாள் ஸ்பெண்ட் பண்றோம். ராஜேஷ் சொன்னாராங்கிறது முக்கியம் இல்லை, அவர் என்ன சொன்னாருங்கிறது முக்கியம். நம்ம மைண்ட் அதை எப்படி பார்க்குறோங்கிறது முக்கியம். என்னோட வியூ என்ன அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது முக்கியம். அந்த டைமென்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்மே அவர் சொன்னது பாலிசியா, அதாவது எதுவுமே இதுல இருந்திருக்கலாமா அதுல இருந்திருக்கலாமான்னு ரொம்ப யோசிக்காதீங்க. அது நம்ம பர்பஸுக்கு சர்வாக போறது இல்லை. எது வேணா இருந்துக்கலாம். நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும். சரியா? அந்த ஃப்ரேம் ஒர்க்காக போட்டது. இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இதுல டிபேட் வச்சு நீயா நானா வச்சா நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கு இன்னும் மெட்டீரியல் இருக்கு. பட் அது நமக்கு தேவையில்லை 24 செஷன்ல. அதே மாதிரி ரெண்டாவது எது முதல்ல வரணும் எது பின்னால வரணும்னா நான் நம்பர்ஸ் மட்டும் அடுத்த தடவையா ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணினேன். ஏன்னா அதுதான் ஒரு ஆண்டர்பிரினருக்கு பயங்கர முக்கியமான விஷயம். நம்பர்ல ஒரு கம்ஃபர்ட் வர ஆரம்பிச்சிருந்தாலே கான்ஃபிடன்ஸ் கூட வரும் நான் நம்புறேன். அதனால அதை முதல்ல போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இதே இது ஒரு கம்பெனில நடத்தினா எப்படி இருக்கும், ஒரு காலேஜ்ல போய் நடத்தினா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ரைட்? இதே பேசிக் ஃபார்மேட் வச்சு நான் கம்பெனியில லீடர்ஷிப்க்கு நான் ப்ரோக்ராம் நடத்துறேன். அந்த சீக்வன்ஸை மாத்திருக்கேன். Just for your information. It's a different sequence for a different reason. Okay? Thank you, Rajesh. Yeah. Good morning. I am President. We are into gold, silver, retail industry. My business is in ஒரே வருஷம் 2005. And regarding the 49 mantras, first I was excited. So நிறைய லேர்ன் பண்ண போறோம்னு. And I also worried. இதை 49 மந்த்ராஸை வந்து நம்மளால கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. This was the impact. Thank you. இது விக்ரமாச்சாரிய நாங்கள் இதை பற்றி பேசணும்ல. இல்லை அது that's a valid point that he said. அதாவது 49 மந்த்ரா இந்த கான்ஷியஸாக சொன்னேன். இது கடைசி செஷன்ல வந்திருக்கணும்னு சொன்னேன்.
திஸ் வாஸ் மை வரி. நான் முதல்ல காமிக்கிறதுக்கு எனக்கு யோஜனையா இருந்தது இந்த ஃபீலிங் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நான் என்ன படிக்க போறேன், மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேத்தமேட்டிக்ஸ் படிக்கும் போதே நம்ம டீச்சர் முதல் நாள் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இயர் we will learn a little of algebra, arithmetic, geometry, mensuration, calculus and statistics. ஐயோ, அன்னைக்கு மைண்டு க்ளோஸ் ஆயிடும். கரெக்டா? கடைசியில பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் ஒன்றும் பிரமாதமா படிச்சிட போறது கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 2 டாபிக் இருக்கும், கால்குலஸ்ல 2 டாபிக் இருக்கும். அது 9ஆம் கிளாஸ்ல இருந்து வந்துட்டே இருக்கும். ஆனா டீச்சர் முதல் நாள் சொல்லுவோம், ஐயோ நம்ம அப்படித்தான் பண்றோம்னு நினைச்சேன் பேசுனா. பட் அது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒர்க் திங்கிங். நீங்க என்ன நோட் பண்ணுவீங்கன்னா, இது எதுவுமே உங்களுக்கு புதுசா இருக்க போறது இல்லை. அதுல என்னால சொல்லிட முடியும், வாட் எவர் இஸ் கோயிங் டு பி ஹியர், நத்திங் இஸ் கோயிங் டு பி நியூ. சரியா? 2 வேர்ட் இருக்கு, இன்வென்ஷன், டிஸ்கவரி. 2க்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? Can somebody put up the hand and answer? Yes, please feel comfortable. இருக்கிறத கண்டுபிடிக்கிறது டிஸ்கவரி, புதுசா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இது எல்லாருக்குமே தெரியும். புதுசா இந்த கேள்விக்கு நான் அப்படி கேட்கும்போது இங்க 30 பேர்ல 20 பேர் கையை தூக்கியிருந்தா என்ன ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பேன். ஏன்னா இந்த பதிலுக்கு 20 பேருக்கு தெரியும். ரைட்? அப்ப மத்த 19 பேர் ஏன் தூக்கலன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ரைட்டா? இது உங்களை பத்தி இல்ல, என்ன பத்தி. 20 பேர் தூக்கினா ஐயோ நம்ம பேசுறது புரியுது போல இருக்குன்னு எனக்கு கான்பிடன்ஸ் கூடுங்க. ஹவுசிங் மட்டுமே தூக்கி அவர் மட்டுமே பதில் சொன்னா ஐயோ நம்ம பேசுறது 20 பேருக்கு இவ்வளவு கஷ்டப்படுதான்னு தோணும். ஸோ put up your hands. கொஞ்சம் எக்ஸசைஸ் பரவாயில்ல. That's not for you, for my comfort. 20 பேர் நம்ம பேசுறது புரியுதுக்கா அப்படிங்கிறதுக்காக. Yeah, very simple. Invention is what you have to, which is new. Discovery is what is on. So இது எல்லாமே என்ன இருக்க போகுதுன்னா டிஸ்கவரியா இருக்க போகுது. ரொம்ப கிளியரா இருக்கும். எதுவுமே இன்வென்ஷன் கிடையாதுங்க. I can assure you that. ஏன்னா அதுக்கான சொன்னேன், புக்ல இருந்து எடுத்தோ இதுல இருந்து ஒண்ணுமே பண்ணல. நான் என்னுடைய ஜேர்னிலையும் நான் யாரோடெல்லாம் டீல் பண்ணினேனோ அவங்க கிட்ட டீல் பண்ணும்போது கத்துட்டதை ஒரு டப்பால போட்டு கொடுக்குறேன், அவ்வளவுதான். சரியா? ஸோ ஆக்சுவலா நிறைய இடங்கள்ல நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அதை வச்சுதான் நமக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது. அண்ட் ஏற்கனவே சொன்னாப்ல இட்ஸ் a process of self discovery. உண்மை என்னன்னா, சார் கடைசியில நீங்க தான் தகரத்திலேருந்து தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பின்னால யோசிச்சு தகரம் யாரும் இல்லைன்னு கிளாஸிஃபை பண்ணாரு இல்லையா? அது பிரச்சனையே கிடையாதுன்னா நீங்க எல்லாம் ஏற்கனவே தங்கம் தான். We are discovering the gold in you. அப்படியே வச்சுக்கோங்க. ஆல்கமில வந்து we change copper to gold ன்னு நம்ம சொல்லுவோம். இங்க நடக்கிற லேப் ஆல்கமி அப்படி கிடையவே கிடையாது. Each of us is already gold. We are only discovering the goldness. Doesn't it make us feel more confident? Yeah, and that is true. இன்னொன்னுங்க, நானும் மதர் தெரசா பேச மாட்டேன். நான் உண்மையா இருந்தா பேசுவேன், இல்லைன்னா I will say இல்ல sorry I don't agree with you சொல்லிடுவேன். I believe that each human being is gold. நான் உண்மையா நம்புறேன். நான் இது வரைக்கும் என்னோட all my years of experience, whether I work with employees or work with entrepreneurs, work with friends, mentees, அது சரியே இல்லப்பா அப்படிங்கிறது hardly. Right? Everybody is gold. It's only that we don't know that. So in the whole process என்ன இருக்க போறது? It's going to be the discovering the gold within. Right? நான் சார் சொன்னப்போ அவங்க நம்ம முன்னாலேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன்னா அப்ப எனக்கு அது தோணல. அவர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் எனக்கு வருது. We are discovering the gold within. We are not changing from copper to gold. We may think we are copper. That is another issue. You may think you are copper, but we are not converting copper to gold. We are only discovering the gold within. That is the alchemy in the lab. Right? So the point is well taken, as Prasanna said. ஆனா அதுல வந்து வரி பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கரெக்டா? யா, குட். ப்ளீஸ். I'm Gulashekar. I've been a proud member of YES for the past 13 years. And I'm actively involved in business for the past 22 years. Normally we heard about 7 deadly sins, people say what not to do, but very thrilled that alchemist Bharath sir has provided us with 7 mantras, 7 49 mantras. I'm curious to learn and practice them. Thank you. அது ஒன்று போடுங்க, அந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் ஐ வாண்ட். ஏன்னா இது பிரேக்ல டேனியல் சொன்னாப்ல, சார் நீங்க போட்டதை பார்த்தா பாகுபலி 2ல கட்டப்பா ஏன் பண்ணாருங்கிற அப்பல இருக்கு அப்படின்னு. சார் ஆமா, கொஞ்சம் தட் இஸ் தி ஐடியா. At some level it is important to just have that curiosity. என்ன ஏதோ இருக்கு. In fact that was the desire. அது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் டே ஈவினிங்ல சொல்லணும். எனக்கு 2 சாய்ஸ் இருந்தது. ஒன்று வந்து இதை சொல்லாமலே இருக்கலாம். ஷெட்யூல், இப்போ நீங்கள் யாராவது வந்து ஷெட்யூல் தெரிஞ்சா தான் சார் கிளாஸ்க்கு வருவோம்னு சொல்ல போறீங்களா? கிடையாது. You signed up for the class, so you will come for the session or you will come for the lab. But the idea is there has to be an element of curiosity. So there is something more. Maybe it is something that you already know. நான் ரெண்டுமே சொல்றேன்.
இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறேன். இன்னொரு பக்கத்துல ஒரு ஃபார்மேட்ல கொடுக்கும்போது ஒரு கியூரியாசிட்டி கிண்டல் ஆகுது. அந்த பர்பஸ் வேணும். ஐ வாண்ட் தட் கியூரியாசிட்டி டு பி தேர் டு சே என்ன சொல்ல போறாரு, சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் எனக்கு தெரியும்ல, அப்புறம் அது எனக்கு தெரியாது, சரி அப்ப இது அது அதை சொன்னதும் இதுதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா அந்த ஹியூமர் கிளிப் பார்த்துருக்கீங்களா? எப்படி பூரி போடணுங்கிறது இதுதான் எனக்கு தெரியுமே, என்ன அப்படி தெரியும். அது மாதிரி இருக்கலாம் நிறைய சமயத்துல. இதுதான் எனக்கு தெரியுமே சொன்னதுக்கு அப்புறம் இது எனக்கு முன்னாலே தெரியுமே. நான் 90% அப்படி எதிர்பார்க்கிறேன். ஆனா அதுலயும் ஒரு ரிஃபைன்மெண்ட் பாசிபிளா இருக்கும். நம்ம என்ன தெரியுமோ அதை விட இன்னும் கொஞ்சம் கூட அழகா, இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா, இன்னும் கொஞ்சம் கூட ரிஃபைன்டா, இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அன்சர்டன் என்வாயன்மெண்ட்ல ஹேண்டில் பண்றதா பண்ண முடியுதா. That's the idea. Thank you. Yeah. Oh, that's great. 3 people getting up at the same time. I'm so happy. I'm feeling more confident now. Yeah. Good afternoon. Ram Prakash, Madurai is Chapter 2 member. கிட்டத்தட்ட 9 வருஷமாக வயசில் இருக்கேன். பிஸ்னஸில் வந்து 2007 ஜாயின் பண்ணேன். 49 பிரின்சிபல்ஸ் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் லெவல் பார்க்கும்போது 2 விஷயம் என்ன உள்ள போட்டி போட்டுருந்துச்சு. சிலபஸ் தெரிஞ்சதுனால இதெல்லாம் கேப்ஸு, இதெல்லாம் ஒர்க் பண்ணோம், சூப்பர் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துருக்குன்ற விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. அதே இதில் இன்னொரு வந்து அட்வான்ஸ் இட்ஸ் அரகன்ஸ் ஆர் பியூர் மேபி முதல்ல தெரிஞ்சிட்டனால இதுதான் தெரியும், நம்ம இதில் ஒன்றும் பெருசாக இது பண்ண வேண்டாம், இந்த 2 இது உள்ள ஓடிட்டு இருக்கு. பட் மோர் ஷுர் வாட் ஐ ஹேவ் டு டூ இப்போ என்னன்னு பார்த்தா ஐ ஹேவ் டு எம்ப்டி மை கப். அதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். டு டேக் தேங்க் யூ. சூப்பர். ஐ மீன் தேங்க் யூ ஸோ மச் பிரகாஷ். தட்ஸ் வெரி நைஸ். அந்த பாயிண்ட் நாங்கள் பார்க்கும்போதே நமக்கு இதை நமக்கு தெரியும்ல, இந்த இடம் தெரியாது நான் கற்றுக்கணும். ஸோ உங்கள் மைண்டுக்குள்ள ஒரு கிளாசிஃபிகேஷன் ஏற்கனவே நடந்துருது. இந்த காமிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, எனக்கு ஏற்கனவே இது தெரியும், எனக்கு இது ஏற்கனவே தெரியாது. நான் அந்த ஒரே ஒரு சின்ன வேர்டு என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம 4 வேர்டு பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கான்ஃபிடன்ஸ், டிசிஷன் மேக்கிங், ட்ரஸ்ட் அண்ட் கல்ச்சர். 4 வேர்டுக்கு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். இந்த 4 வேர்டுமே இந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான். நான் ஏன் இன்னைக்கு நிதானமா இந்த 4 வேர்டு ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த காரணத்துக்காக தான். தெரிந்த வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் புதிய கோணத்துல பார்த்துக்கலாமா அப்படிங்கிற ஐடியா தான். ஸோ இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸையே நம்ம நிறைய டைம் எடுத்து பண்றோம்னா இதுதான் பின்னால போகணும். இந்த 4 வார்த்தை எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னா, நம்ம பேசுறதுல கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலுமே 1-2 பேர் மற்றவங்க ஷேர் பண்ணும்போது இப்படி ஒரு கோணம் இருக்கா அப்படிங்கிறத அடிஷனலா தெரிஞ்சுக்க முடியணும். அதுதான் நமக்கு இங்க பெனிஃபிட்டா வரப்போகுது. ஸோ தெரியாதது புதுசா கத்துப்போம், தெரிஞ்சதை புதிய கோணத்துல பார்ப்போம். இஸ் இட் கிளியர்? தெரியாததை கத்துப்போம், தெரிஞ்சதை இன்னும் ஒரு கோணத்திலேயாவது புதுசா பார்ப்போம். நான் எதை உறுதியா நம்புறேன் அப்படின்னா, நான் ஏன் நான் கிரேட்டஸ்ட் பெனிஃபிஷியரின்னு சொன்னேன்னா, நீங்க பார்க்குற ஒவ்வொரு கோணமும் நிறைய சமயம் எனக்கு புதுசா இருக்கலாம். கரெக்டா? ஸோ அதனால எனக்கு அதுல ஒரு லேர்னிங் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்ஸ். Good afternoon, Jashwant. I'm in business for 6 months and yes also 6 months. Basically, now I said I have no expectations, but after seeing the objectives, this is what I wanted to learn. Now I'm in total confusion and that is how I am now. So I was happy to see this and I hope to discover myself. Jaswant, right? Thank you, Jaswant. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக ஜஸ்வந்த் சொன்னது ஐம் டோட்டலி கன்ஃபியூஸ். ஒன்றுமே தெரியாதுன்னு வெரி கிளியர். தட் இஸ் மை ஃபீல். கரெக்டா? ஆக்சுவலாக கொஞ்சம் அரையும் தெரியும் போது தான் கன்ஃபியூஷன் பாசிபிலிட்டி. ஐ திங்க் வில் பி த பேபி ஆஃப் த ஹோல் லேப்னு நினைக்கிறேன். ஒன்லி 6 months old in business அப்படின்னா ஆக்சுவலி வெரி லக்கி தட் வே. பிகாஸ் மற்றவங்களுக்குலாம் கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது கன்ஃபியூஷன் நினைக்காதீங்க. நல்ல ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது டோட்டல் கிளாரிட்டி. Right? Ultimately, that's what we want to go to. So that's a very good state to be in, and it's good for you to go through these processes with that. I appreciate it. Thank you, Justin. அனைவருக்கும் வணக்கம். கரூர் சாப்டர்லேருந்து வந்திருக்கேன். 3 years எஸ்ல வந்து 3 years இருக்கேன். பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 18 years. Name? கே செல்வராஜ். ஹோம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் 18 years இருக்கேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும், அதாவது அன்சர்டனிட்டி வர்றப்ப ஒரு 15 வருஷம் கம்பெனியில் முடிவுகள் எடுக்கிறப்ப டெசிஷன் மேக்கிங்கில் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நெகட்டிவாக போயிடும். ஸோ இப்போ நிறையா சேஞ்சஸ் இருக்குது. ஹோம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ், இந்த அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சரியான முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறேன். Thank you. Thank you.
தேங்க்யூ. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நீங்கள் கூட பார்த்துக்கணும், பின்னால் இதை பற்றி பேசுவோம். சரியான முடிவுகள் எல்லா சமயமும் எடுக்க முடியுமா லைஃப்லங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கரெக்டா? Can we be right all the time in our decisions? அது கிளியரா இருக்குல்ல? அதோட நிறுத்திக்கிறேன். டிசிஷன் மேக்கிங் வரும்போது அதை பத்தி பேசுவோம். ஏன்னா இதுல வியூ என்ன வரும்னா, டிசிஷன்ஸ் நம்ம எப்பவுமே சரியா எடுக்க முடியாது, ஆனா டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ எப்பவுமே கரெக்டா பண்ணலாம். இந்த வித்தியாசம் கிளியரா இருக்கு. Decisions need not always be right, but decision making process can always be right. You get the difference? சும்மா சின்ன விஷயத்தை ரொம்ப பிரிச்சு பார்க்கறாப்புல தெரியுதா? முடிவுகள் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எப்படி முடிவு எடுக்கிறோங்கிற அந்த ப்ராசஸ் வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கலாம். ஸோ நம்ம போறது அந்த 2வது பாயிண்ட்ல தான் நம்ம போக போறோம். அதனால ஒரு முடிவுகள் சரியான என்ன நீங்க நினைச்சாப்புல இருக்கணுங்கிறதுல இந்த ப்ராசஸ் நம்ம செக் பண்ணுறோம். தேங்க்ஸ். ரவிக்குமார், எஸ்ல 8 years இருக்கேன், 12 years பிஸ்னஸ்ல இருக்கேன். We are to retail business, furniture retail பண்ணிட்டு இருக்கோம். இது காமிக்கும் போது கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சு, அவ்வளோதான். கரெக்டான இடத்துல வந்திருக்கேன்னு தெரிஞ்சு. ஸோ ஐ வாஸ் லைக், நீங்கள் யூ டோல் லைக் 1 year பேக் சிலபஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் சொன்னீங்க. அப்போ வந்து ஒரு ஈகர் லைக் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த நம்பர்ஸ் மெயின்லி. That I fear very big. Okay, thank you. So that's a nice point. Numbers, நிறைய பேருக்கு அந்த 7-8 பேருக்கு பர்டிகுலரா நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம் படலாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க அந்த ரேங்கிங் மைண்ட்ல முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துக்க வேண்டாம். சார் தெரிஞ்சது தெரியாதது ஏற்கனவே பிரகாஷ் சொன்ன பாயிண்ட் தான் பிரவீன். உங்களுக்கு பார்க்கும்போதே இது கேபிட்டல் லெட்டர்ஸ், இது கம்மி, இது கூட அப்படின்னு தெரியும். அதை ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களை அறியாம அந்த செஷன்ல கூட கவனம் போகும், இன்னொரு செஷன் தெரிஞ்சது தானேன்னு வரும். தெரிஞ்சது தானே வந்தாலே லேர்னிங் கொஞ்சம் கம்மியாயிடும். பிரகாஷ் ஆல்சோ said I want to empty my cup. ஸோ எது தெரியாததோ புதுசாக கற்றுப்போம், எது தெரியுறதோ அது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆகுது புதுசாக நான் சொல்லியிருக்கணுங்கிறது இல்லை, ஒன்று நீங்களாவே டிஸ்கவர் பண்ணியிருக்கலாம், இல்லை கிளாஸ்ல இது வந்திருக்கலாம். That is very important. Thank you. I think in orderly போயிடலாம் நினைக்கிறேன். Let everybody just come over so that we don't have to wait. I am Narendra Kumar from Salem chapter. நான் 9 years இருக்கேன் இந்த சேலம் எஸ் சாப்டரில். நான் வந்து மிஸ்டர் உடன் பிராண்டிங்கில் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதில் டெசிஷன் வந்து நான் பார்த்தீங்கன்னா குயிக்காக எடுத்துருவேன். தப்போ ரைட்டோ அப்புறமேட்டு தான் ஃபீல் பண்ணுவேன். ஐ திங்க் இது வந்ததுக்கப்புறம் அது தப்போ ரைட்டோ உடனே டெசிஷன் எடுத்துருவேன், பண்ணிடுவேன். அப்புறமேட்டு தான் அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியும். இது வரைக்கும் நான் ஒரு 20 வருஷமாக நான் பிஸ்னஸ்லையும் சரி பர்சனல் லைஃப்லையும் டெசிஷன் உடனே எடுத்துருவேன். அது உடனே எக்ஸிக்யூஷன் பண்ணிடுவேன். அது எங்கே தப்பு இருக்குன்னு அப்புறமேட்டு தான் யோசிப்பேன். மேபி இந்த காசு வந்ததுக்கப்புறம் மேபி நான் எடுத்துருக்கேன். 2வது இன்னொரு இது மட்டும் சொல்லிடுறேன். சாரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ சாரை பார்த்து தான் டாக்டர் பரத் கிருஷ்ண சொல்லியிருந்தோம். சாரை பற்றி அவருடைய அப்ரிஜா ஃபவுண்டேஷன் தான் சொன்னாங்க. ஸோ சாரை பற்றி ஒரு சின்ன இதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா எங்களுக்கு ஜிசி மெம்பர்ஸ் உங்களை பற்றி தெரியும். எங்களை மாதிரி சேலத்துலேருந்து வரவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்னு ஆசை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் நவீன். 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் வந்து இப்போ அதில் அவங்க ஒரு சொன்னாப்புல டிசிஷன் மேக்கிங். எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட வரணும் அப்படிங்கிற பார்க்கும்போது நான் குயிக்காக டிசிஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த 49 பார்க்கும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்தது அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். 2வது வந்து ஐ திங்க் இன்ட்ரொடக்ஷன் வைஸ் இப்போதைக்கு நீதிமோகன் சார் சொன்னார் இல்லையா, வாட் எவர் இன்ட்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு போகிறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் ஆக போகுதுன்னா, நான் என்ன ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறதுங்கிறது இம்பார்ட்டன்ட்டு. நான் என்ன இல்லாட்டா வாட் இஸ் மை பேக்ரவுண்டுங்கிறத வச்சு நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இந்த 4 மணி நேரத்தில் முன்னால் மனசில் இப்போ அவங்க சொன்னாங்க இந்த பாயிண்ட் எனக்கு தெரியுமே, இந்த பாயிண்ட் எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க பிரகாஷ் சொன்னாப்லேயே ஆட்களை பற்றி அப்படிதான் நிறைய சமயம் அது நீங்கள் குயிக்காக டெசிஷன் எடுக்கிறவர் வேறு. அதனால எப்பவுமே ஒரு பர்சனை பற்றி சொன்ன உடனே அதுக்கு தகுந்தாப்புல நம்ம போக வேண்டாம். எது அவர் சொல்றாரு, மெனி டைம்ஸ் லைஃப்ல வந்து the message is more important than the messenger. The dance is more important than the dancer. The song is more important than the singer. The message is more important than the messenger. Now I'm just carrying a message in நீங்க புரிஞ்சுட்டா போதும்.
ரைட். அதுக்கு மேல வந்து இவங்க கலர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்படி will say சூப்பரா பேசுவாரு, புரிஞ்சாப்புல இருக்கும், வெளியில போனாலும் ஒன்றுமே ஒர்க் ஆகாதுன்னு சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு, ரைட். I thought that in some cases உங்ககிட்ட பேசும்போது அப்படி எல்லாமே தெளிவா இருக்கு சார், அது வெளியில போகும்போது பாருங்களேன் கொஞ்சம் சுத்தி இருந்து அதுலேருந்து ஆரம்பிச்சு இம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்டா பண்றது வரைக்கும் I had experiences, just experience. I think that is much better. You don't have to go by any preconceived ideas. ரொம்ப பெருசா ஒரு பயோடேட்டா மாதிரி வேண்டாம் நினைக்கிறேன். Good afternoon, everyone. I'm Rajaganpati from Mantra Interiors. From Salem chapter. I've been in the S for past 1 year. I have experience in entrepreneurship as 5 years experience. பேசிக்கலி இன்னைக்கு நான் பார்த்தது வந்து சார் மந்த்ரான்னு நாங்கள் மந்த்ரா, அதனால எனக்கு மந்த்ராங்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசிக்கலி எங்கள் கம்பெனி நேம் மந்த்ராங்கிறதுனால. தென் நான் பர்சனலாக எப்படி பார்க்குறேன்னா ஐம் ஹார்னிங் மை ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத ஸ்கில் ஓரியன்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐம் கோயிங் டு ஹார்ன் மை ஸ்கில்ஸ் அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ் நான் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு திங்க் வந்துச்சு. ஐ கேன் செல்ஃப் எஸ்டிமேட் மை செல்ஃப் அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ் மை செல்ஃப் அண்ட் தேங்க்யூ. எனக்கு அது மெயின் இதாக இல்லை. பட் மந்த்ராங்கிற வேர்டோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சான்ஸ்கிரிட்ல எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இல்லை இப்போ நான் அது தான் தெரியும். ஓகே, தட்ஸ் அ வெரி குட். சம்டைம் நம்ம தெரிஞ்சதே வேற கோணத்துல பார்க்கலாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அவரோட கம்பெனி நேம் மந்த்ரா, பட் மந்த்ராக்கு சான்ஸ்கிரிட்ல எப்படி வேர்டு வந்திருக்கு, அது எப்படி இதாகுது அப்படிங்கிறது தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் தட் வே. அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, மூணுமே இருக்கு. நாலேஜும் கொஞ்சம் கற்றுக்க போகிறோம், ஸ்கில்ஸும் ஹோம் பண்ணிக்க போகிறோம், ஆட்டிடியூடும் நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன்ல செக் பண்ணிக்க போகிறோம். We try to have a mix of all the three as we go forward. Thank you. Yes, Dinesh. என் பேர் தினேஷ் சிங் சார். ரைஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். 29 வருஷமா பிஸ்னஸ்ல இருக்கேன். 13 வருஷமா எஸ்ல தொடர்ந்துருக்கேன். இதை பார்க்கும் பொழுது ஏற்கனவே போகும்போது ஓன் யுவர் நம்பர்ஸ் 5W1H இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் மூலமாக திங்கிங் பேட்டர்னில் நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். சரி, அதை மல்டிபிளாக கிடைக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். தேங்க்யூ. அட்லீஸ்ட் அது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி அவர் சொல்றாரு இல்லையா, ஏதோ ஒரு சார் இருந்தால 2 சொல்லியிருக்காரு, அந்த ரெண்டு எனக்கு பிரயோஜனப்பட்டது, பாக்கியே அதே மாதிரி பிரயோஜனப்படுவோம்னு பார்க்கணும். அந்த லெவலுக்கு அது கரெக்டா இருந்தா போதும். ஸோ ஐ திங்க் தட் இன்வால்வ்ஸ் a lot of trust. உண்மை என்ன அப்படின்னா தினேஷ் சிங் சொல்றதுல வந்து there is a trust. I have already seen it. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அவர் அப்ளை பண்ணியிருக்கேன். He says நான் அப்ளை பண்ணி பயனடைஞ்சிருக்கேன்னு சொல்றதுல ஒன்றும் இல்லை. ஏற்கனவே காலம்புரை எஸ்ல நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இட் இஸ் நாட் நாலேஜ், இட் இஸ் அப்ளைட் நாலேஜ், தட் இஸ் பவர். ஸோ இது எல்லாத்துலேயுமே அந்த ஹைட்டெண்ட் அது திருப்பி 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 வரப்போகுது. ஹைட்டெண்ட் நாலேஜ் knowledge itself is not power, it's application of knowledge that will translate into power. So நீங்க வந்து உங்க ஸ்டைலுக்கு தகுந்தாப்புல, உங்க கான்டெக்ஸ்ட் தகுந்தாப்புல, உங்க டெம்பர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்க தாராளமா அதை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இது வரைக்கும் பார்த்ததுலேயே 6 months to 1 year பிஸ்னஸ்லேருந்து 20-22 years பிஸ்னஸ் வரைக்கும் there is a lot of range. ஆனால் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா இங்கே சொல்லக்கூடியது irrespective of these businesses, irrespective of your experience, irrespective of your educational qualification, ஒரே மாதிரி தான் சொல்ல போகிறோம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிறது வித்தியாசமாக இருக்கும். தேங்க்ஸ். என்னோட பேர் சுரேந்தர் சிங், தேனியிலேருந்து வரேன். ரைஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். 13 வருஷமா எஸ்ல இருக்கேன். 26 வருஷமா பிஸ்னஸில் இருக்கேன். இந்த 49 மந்த்ராஸ் பார்த்த உடனே முதல் வந்தது ஒரு பஞ்ச் பிஸ்னஸ்னா இதான் பேக்கில் போட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் உடனே ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம்னா இந்த 49 நம்மளால கற்றுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் பயம் இந்த ஃபீட்பேக்ஸ் யார் முடிச்சோடனே கொடுக்கணும், அதையே கேட்டால் கொடுக்கணும். அப்புறம் நம்பிக்கை வந்து பெரிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நம்பிக்கை வந்தது. கடைசியாக 2 years முடிக்கும்போது என்னோட நிலைமை ஒரு செகண்ட் இயர்ஸ் பார்க்கும்போது இது மாதிரி பேசாமல் என்ன பாசிட்டிவாக பேசுவோங்க நம்பிக்கை. Thank you so much. That's a very nice point. அது அவரோட சொன்னார்ல, ஃபீட்பேக் தான் கரெக்டாக கொடுக்க முடியல, திருப்பி ரீஷேர் பண்ணுறேன். கரெக்ட் ஃபீட்பேக் ஒன்று கிடையவே கிடையாது. ட்ரூ ஃபீட்பேக்னு ஒன்று இருக்கு. பயமா இருந்ததுன்னு சொல்லிட்டு போவோம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. நாம பயமா இருக்கு திடீர்னு வரைக்கும் 49 நவுன் 49 வேர்டு கரெக்டாக பார்த்து வேர்டை போட்டால் எல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் தெளிவாக சொல்றேன். அதே மாதிரி நீங்க ரியல் லைஃப்ல கண்டிப்பா இன்னொன்னு சொல்லிடுறேன், as you go forward in life, யாருமே உங்ககிட்ட காலம்பு எழுதுறதோட நான் சத்தியமா நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு 30 செகண்ட் மந்த்ரா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க சரியா? இது எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க். நமக்கு மைண்ட்ல உனக்கு நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட்னு சொல்றோம். அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். நாலேஜ்னா என்ன, ஸ்கில்னா என்ன, ஆட்டிடியூட்னா என்ன,
ஒரு ஃப்ரேம் ஒர்க், அவ்வளோதான். ரியல் லைஃப்ல யாருமே நம்மளை எதுவுமே அப்படி உட்கார வச்சு கேட்க போறது இல்லை. ஆனா இது நமக்கு ப்ராக்டிஸ் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் தேய்க்கிறோம். பல் தேய்க்கிறதுங்கிறது சின்ன வயசுல யாரும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லை. பல் தேய்க்கிறதே நான் வந்து இப்போ பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், காலம்புற எழுந்திருந்து கண்ணாடி முன்னால நில்லுங்க, கண்ணாடி முன்னால நின்று ஒரு கையில பேஸ்ட் எடுத்து அந்த பேஸ்டோட கேப்பை ரிமூவ் பண்ணி பேஸ்ட் லேசா பிதுக்கி லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ரஷ்ஷை எடுத்து ப்ரஷ் இந்த பக்கம் கை கிட்ட கொண்டு வந்து அந்த பேஸ்ட்டை லேசா அது மேல நீட்டி அதை திருப்பி கேப்பை மூடி டியூப் பேஸ்ட்டை வச்சுட்டு ப்ரஷ்ஷை பல் கிட்ட கொண்டு போய் மேல 2 தடவை கீழே 2 தடவை சைட்ல 2 தடவை அதுக்கப்புறம் திருப்பி மேல 2 தடவை கீழே 2 தடவை அப்புறம் அந்த வாயை கொப்பிடிச்சு. இப்போ புரியல. அப்படி இது நான் லாட்டின்லயோ கிரீக்லயோ வேற லாங்குவேஜ்ல பேசினா சார் அது பெருசா பேசுறாருப்பான்னு படம் நீல தான் வெறும் பல் தேய்க்கிறது. கரெக்ட். அதே மாதிரி இந்த மந்த்ராஸ் எல்லாம் எப்படி நான் பாக்குறேன்னா, பல் தேய்க்கிறது எவ்வளவு முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்டா இருக்கு, அது இவ்வளவு விழாவாரியா பேச முடியும். போட்டா வந்துருமா 49 ஸ்டெப் வருமா, 49 ஸ்டெப்ஸ் டு பிரஷ் யுவர் டீத் போடலாமா? இருக்கும் இல்ல 49 ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்ல, யோசிச்சு பார்த்தோம்னா 49 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனா இந்த 49 ஸ்டெப்ஸ் நமக்கு வந்து அப்படியே உள்வாங்கி இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வாட்டுக்கு காலத்துல தினம் டீத்தை பிரஷ் பண்றோம். பேக்ரவுண்ட் என்ன வேணா மனசுல ஓடலாம். நேற்று பார்த்த சினிமா ஓடலாம், பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனை ஓடலாம், வீட்டுல இருக்கிற நல்ல விஷயம் ஓடலாம், அன்னைக்கு என்ன பண்ணணும் ஓடலாம். பல் தேய்க்கிறது வாட்டுக்கு நடக்கும், மைண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த 49 பாயிண்ட் நான் எப்படி பார்க்கறேன்னா, 49+1 50 வச்சுக்கோங்க. என்ஜாய் யுவர் ஜர்னி, அதான் ரொம்ப முக்கியம். Right? So 50 principles. The 50 principles they can just become comfortable. Right? That is why I said இது lab நீங்க போய் ட்ரை பண்ண போற 1 month workshop. அப்படி பண்ணிட்டே வரும்போது சின்னதோ பெருசோ தப்பு ரைட்டுன்னு ஒன்றும் கிடையாது, சக்சஸ் ஃபெயிலியர்னு ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ நான் அப்படி பண்றேன், அதுல இருந்து கத்துக்கிறேன் அப்படின்னு வந்ததுன்னா டெஃபினட்டா நார்மல் ஆகும். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், 30 பேருக்கு டிஃப்ரெண்ட் பிசினஸஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இதுல ரேங்க்கும் கொடுக்க முடியாது. இல்ல யாரோ ஃபர்ஸ்ட் ரேங்க், யாரோ செகண்ட். நான் முதலே சொல்லிட்டேன், யூ ஆர் கம்பீட்டிங் வித் யுவர் செல்ஃப். நீங்க வந்ததை விட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா டிஸ்கவர் பண்ணி எவ்ரி செஷன் போனீங்கன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணணுங்கிறது இல்லை. ஒவ்வொரு செஷன் எண்ட்லயுமே வந்த பர்சனுக்கும் திருப்பி போற பர்சனுக்கும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகும். இந்த ஃபீட்பேக் கேட்கறத பத்தி வரியே பண்ணாது. நான் கண்டிப்பா ஃபீட்பேக் கேட்பேங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன செஷன் முடிஞ்சாலும் ஃபீட்பேக் இருக்கும். ஏன்னா உங்களோட லேர்னிங் உங்களுக்கும் தெரியணும், எனக்கும் தெரியணும், சுத்தி இருக்கிற மற்றவங்களுக்கும் தெரியணுங்கிறது ஸ்டாண்டர்ட் பிரின்சிபிள். பட் எனக்கு ஃபீட்பேக் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே கற்றுக்கிறாப்புல எனக்கு படலை அப்படின்னா அன்னைக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிடுவேன். 30 பேர் அப்படி சொல்லுவேங்க, நான் நம்பல. 30 பேர்ல ஒருத்தரோ 2 பேரும் ஒரு செஷன்ல சொல்லலாம். 30 பேருக்கு ஒண்ணுமே கத்துக்க இல்லாம இருக்கும்னு நான் நம்பல. கண்டிப்பா ஃபீல் கம்ஃபர்டபுள் சொல்லுங்க. வணக்கம். என் பேர் ஜே தங்கப்பாண்டி, மதுரை. பிஸ்னஸில் வந்து 11 ஆண்டுகளாக இருக்கேன். எஸ்ல வந்து 9 ஆண்டுகளாக இருக்கேன். இந்த 49 மந்த்ராவை பற்றி நாங்கள் இந்த ஜிசி இதில் வந்து ஒரு 1 இயர் சாரோட ட்ராவல் பண்ண முடிஞ்சதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ எனக்கு இந்த தொழில் முனைவை பற்றி ஒருத்தட்ட நான் புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ நம்மள்கிட்ட கேட்டவர்கள் சொல்கிறதுக்கோ ஒரு குழப்ப நிலை இருந்தது. இதை வந்து இப்போ இந்த 2 ஆண்டுகளில் இதை வந்து ஒரு கோர்வையாகவும் ஒரு எளிமையாகவும் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா சார் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னார் மினிமம் சார், இது வந்து உங்களுக்காக மட்டுமே இல்லை. நாளைக்கு நம்ம எஸ்ஸில் மற்ற ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்னால் இவ்வளவு தான் பண்ண முடியும். There is a limit to what I can do directly. But நீங்க நினைச்சீங்கன்னா it can actually go further and I want to work with you on that. So நான் இந்த ரூம்ல ஃபர்ஸ்ட் செட்டா இருக்கிற 30 பேர் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கிறேன். Because I'm looking at a larger journey where இதை நம்ம எப்படி இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், இன்னும் எப்படி நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ஒரு காமன் லாங்குவேஜ். அது ரொம்ப அழகா தங்கப்பாண்டி சொன்னாப்புல இந்த ஃப்ரேம் ஒர்க் போட்டதோட காரணம் நச்சுன்னு அவர் சொன்னது. இப்போ ஒருத்தருக்கு சொல்லி தரணும் அப்படின்னா நான் எப்படி ஷேர் பண்ணுவேன். அது 2 நடக்குது. ஒண்ணு காமனா இருக்குதுன்னு ஒண்ணு இருக்கு, 2வது அவங்க தனிப்பட்ட கான்டெக்ட் ஒண்ணு இருக்கு. இந்த 2ஐயும் மேரி பண்ணினாதான் பிசினஸ்ல கரெக்டா போக முடியும். ஸோ இது வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ நாளைக்கு நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா இதை இப்படி இந்த மாதிரி எளிமையா சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு செஷன் முடியும் போதும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வரது வந்து இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம பண்ண போற அடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் யாருக்கு சொல்லணுமோ அது வந்து நீங்க சொன்ன மாதிரி மாற்றி
எக்ஸாக்ட்லி. ஸோ எதுவுமே அதாவது இந்த 49லையுமே பிரகாஷ் ஏற்கனவே சொன்னாப்புல எல்லாருக்குமே புதுசா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டா? எல்லாத்தையும் ஒரு போர்டு மாதிரி போட்டு எழுதி கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு அந்த தெளிவு வரும்பொழுது எதை யாருக்கு எப்போ பண்ணணுமோ அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஒரு ரொட்டீனா ஒருத்தருக்கு ஒரு 2 இயர்ஸ்ல ஐ கேன் கவர் இட்னாலும் நம்ம பண்ண முடியும். அப்படி பண்ணும்பொழுது அந்த மெசேஜ் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் we are creating. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா we are all creating the content also as we talk. ராஜவேல் 24 இயர்ஸ் பிசினஸ்ல இருக்கேன். எஸ்ல 13 இயர்ஸ் இருக்கேன். இதை பார்த்தோன்னே எனக்கு கியூரியாசிட்டியோ இல்லை முடியுமான்னு யோசிக்க முடியல. பட் திஸ் இஸ் வாட் ஐ நீடுன்றது மட்டும் எனக்கு புரியுது. நான் திங்கிங் பேட்டர்னையோ நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னை கொண்டு போகிறதுக்கோ நீடுன்னு மட்டும் புரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது வந்து கொஞ்சம் நம்பிக்கை தான் ராஜவேல். நீங்க ஏதோ பார்த்துட்டு இது ஃபுல்லா ஒரு தெரியறதுக்கு முன்னாலே நீங்க நம்புறீங்கன்னா ஐ திங்க் it has taken us the belief that you have in the structure. Thank you for that. Thanks. குட் ஆஃப்டர்நூன் ஆல். என் பேர் கமல்ராஜன். பிஸ்னஸில் 21 இயர்ஸாக இருக்கேன். எஸ்ஸில் வந்து 10 இயர்ஸாக மெம்பராக இருக்கேன். ஆஸ் அ பொருட்டா பிஸ்னஸ் பண்ணுறோம் சார். பெருமையாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எந்த ஊரில் இருந்து? ராஜீவ் பிரதர். ஓ அப்படியா? ஓகே. இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் டைமில் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து சொன்னோடனே எல்லோரும் ஓப்பன் மைண்டடாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக, தெரியலன்றதை ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு ஓப்பன்னஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி இதோட லேர்ன் பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியாக ஒவ்வொரு விஷயத்தையும் 4 டைமென்ஷன்லையும் பார்த்து எங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு லேர்னிங்காக இருக்குன்றது ஆணித்தரம் நம்புகிறோம் சார். தேங்க்யூ. Thanks for that. Actually இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஒரு ஃபியர் இருந்தது, நர்வஸாக இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் நினைக்கிறீங்க அது? Why do we have that nervousness? ஜெனரலாக கேட்குறேன், எதுக்காக இருக்குது? நீங்கள் யாரோடாலும் சொல்லுங்க. லாங்குவேஜா? தமிழ் புரியுமா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமா? ஓகே, அது இங்கிலீஷ்ல இருக்குங்கிறது. அது தேர் சிம்பிள் வேர்ட்ஸ். ஓகே, அது ஒரு நர்வஸ்னஸ். வேற நிறைய சமயம் இக்னரன்ஸ். ஐயோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம், பயங்கரமா தெரியாத ஒரு விஷயத்த பேசுறாங்களா அப்படிங்கிறது. ரைட்? அது வந்து இன்னைக்கு சாயந்தரத்தோட அது கம்ப்ளீட்டா போகணும். அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு காரணம். ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் we will talk about later. திருப்பி நம்ம அதை இன்னொரு தடவை பேச போறோம். நிறைய சமயம் நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல போய் படிச்சிருக்கோம். ரைட்? எவ்வளோ பேருக்கு இந்த ஹோல் ஜேர்னி த்ரூ ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வா இன்னைக்கு காலப்பறம் நான் இருந்திருக்கிறேன், ஸ்கூலுக்கு போறேன், மேத்ஸ் படிக்க போறேன், எவ்வளோ பேருக்கு இருந்திருக்குன்னு கை சொல்லுங்க. ஒரு கை மேல போகுதான்னு பாக்குறேன், ஒரு கை மேல போகுதான்னு பாக்குறேன். இல்ல 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 இல்ல. ரைட். ஸோ நல்லா படிக்கிறவங்களுக்கு ஐயோ மார்க் வாங்கணுமேங்கிறது கவலை. நல்லா படிக்காதவங்களுக்கு அதுவே ஒரு பிரச்சனை. ஸோ அது நல்லா படிக்கிறது யாரு டிஃபைன் பண்றா? டீச்சர் டிஃபைன் பண்றாங்க. நம்மளோட இந்த செட்டப்பை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ தேங்க் யூ ஃபார் மேக்கிங் தட் பாயிண்ட். பயம், ஃபியர் ஆஃப் தி அன்னோன் அப்படிங்கிறது வந்து என்ன நடக்க போகுது என்ன அப்படிங்கிறதே தெரியாததை பத்தி ஃபியர் அப்படிங்கிறத காட்டிலும் நமக்கெல்லாம் ஸ்கூல் இப்படித்தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சது. அது ஒரு என்ஜாயபிள் ப்ரொபோசிஷனா இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல மார்க் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பேரு ஐயோ நான் படிச்சு நான் புரிஞ்சுக்கலையே, எனக்கு மார்க் கிடைக்கலையேன்னு மார்க் கிடைக்காத ஏதாவது ஒரு தடவை வருத்தப்பட்டிருப்போமா? யோசிச்சு பாருங்க. டீச்சர் அவமானப்படுத்துவாங்க, கரெக்டா? கிளாஸ் முன்னால எல்லாருக்கு முன்னால நிற்க வச்சு அசிங்கப்படுத்துவாங்க, அதுக்கு வருத்தப்படுவோம். இல்ல வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து ஒரு லெக்சர் கொடுப்பாங்க, இல்ல அசிங்கப்படுத்துவாங்க, அதுக்கு வருத்தப்படுவோம். கரெக்டா? ஆனா உண்மை அது இல்லவே இல்லை. படிக்க போறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக, அன்னோனா இருக்கிறத கிளாரிஃபை பண்றதுக்காக. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம் எதுவுமே அப்படி வரல. ஸ்கூலிங் சிஸ்டம் எல்லாமே எப்படி ஆச்சு? கையை கட்டு வாய் பொத்துன்னு 1ஆம் கிளாஸ்ல டீச்சர் சொல்லி உட்கார வச்சதுலேருந்து ஆரம்பிச்சு திருப்பி கை கட்டு வாய் பொத்து, கை கட்டு வாய் பொத்து அப்படின்னே வந்ததுல the joy of learning has completely been lost. இது ஒத்துப்பீங்களா? Yeah, that is why none of you put up your hands. I will say நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் எல்லா தடவையும்னாலும் எனக்கு வேற மாதிரி பயம். ஐயோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வராம போயிருக்குன்னா அது ஒரு பயம் தான். அதுவும் என்ஜாயபிளா இருந்துதான் கேட்டீங்கன்னா இல்ல. தட் வாஸ் a stress of a different kind. ஸோ படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ், படிக்காதவங்களுக்கு வேற மாதிரி ஸ்ட்ரெஸ். காரணங்கள் வேணா மாறி இருக்கலாமே தவிர wow, I enjoyed
மை ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்றவங்க யாராவது அந்த மேத்ஸ்ல கால்குலஸ்ல அந்த டீச்சர் கொடுத்தா பொங்கிட்டு வரும் தெரியுமா எக்ஸைட்மெண்ட் ஒரு தடவை பேசிட்டு போமா இருக்குமா? If you enjoyed your school life, you enjoyed because of your friends, you enjoyed because of other experiences in school. I'm yet to come across a person who has said, I enjoyed my school life because maths stimulated my brains and excited me. One subject, not even math. History, geography, போறோம்னா அது இன்னும் கரெக்டா? எந்த சப்ஜெக்ட்டுமே நமக்கு பிடிச்சு புரிஞ்சு படிக்கவே இல்லை. இது சிஸ்டம் நம்ம மேல தப்பு இல்லைங்க, தெளிவா சொல்றேன். நம்ம மேல தப்பே கிடையாது. The system is not the way it ought to be. So அது நம்ம பிரச்சனை இல்லைங்க. நம்ம entrepreneurship எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஒரு ஃபியர்னு சொல்றோம் இல்லை. ஆக்சுவலா கியூரியாசிட்டிங்கிற வேர்டு எங்க முக்கியம் ஆகுதுன்னா எனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிறது டிஸ்கவரி, ரைட்? ஸோ அந்த டிஸ்கவரி வந்து ஜாய்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? நிறைய சமயம் இந்த ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு நீங்க எல்லாருமே போயிருக்கீங்க, ஜெயண்ட் வீலா இருக்கட்டும், ரோலர் கோஸ்டர் ரைடு. அங்க தெரிஞ்சு பணம் கொடுத்து தானே ஏறி உட்காடுறோம், தெரிஞ்சு பணம் கொடுத்து ஏறி உட்காடுறோம் இல்ல? ஐயோ வயத்த கலக்கும் தெரியும், பிசிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, வாந்தி வரும்னா நம்ம பண்ண மாட்டோம். அப்படி இல்லைன்னா பணம் கொடுத்து ஏன் ஏறி உட்காடுறோம் சொல்லுங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, அந்த எக்ஸைட்மெண்ட் எங்க தெரியும்? ரைட் பண்ணும்போது ஸ்டொமக்ல தெரியுமா, பிடிச்சு இழுக்கிறது தெரியுமா? ஆனா யூ லைக் இட் இல்ல. சோ அது ஒரு நியூ ஜர்னி போறோம், வித்தியாசமா இருக்கு அப்படின்னா அது பிடிச்சிருக்கு. நான் திருப்பி என்ன ரிப்பீட் பண்றேன்னா பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ப்ரோக்ராமை பத்தி தயவு செஞ்சு வேண்டாம். பயம் எங்க இருந்து எல்லாம் வரலாம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஒரு கிளாஸ், நான் எதுக்காக இந்த மாதிரி செட்டிங் வேண்டாம்னு நான் ஆசைப்பட்டேன், எல்லாரும் ரவுண்ட் டேபிள்ல உட்காரணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த செட்டிங்ல உட்காரும் போது நம்மள அறியாம என்ன செட்டிங் ஞாபகம் வருது? அதான் வெரி பர்டிகுலர் பாருங்க. நான் ஒரு மேடை போட்டிருக்கேன், மேல உட்காந்துட்டு இருக்கேன், ரைட்டா? என்ன பார்த்தா ஒரு ப்ரொஃபசர் மாதிரி இருக்கும், அதனால நான் அந்த மாதிரி ஒரு டாக்டர் மேல போட்டிருக்காங்க. இவர் வந்து பெருசா என்ன சொல்ல போறேன்? That's not the idea. I wanted a round setting. GC meeting நம்ம பண்ணும்போது ரவுண்ட் செட்டிங்ல இருக்கும். All of us are equals. All of us are learning in the process. I'm only facilitating, right? முடியும்னா we can still go ahead and change, but I don't know how we can change this. Then we will take it. இதெல்லாம் நம்மளா எடுக்க வேண்டிய call. Then sir, we should, I think we are comfortable in a round setting. Now we will see how we have to change the setting. But that's a call that some of you can take and discuss with Mr. Neil Mohan and take it forward. நான் என்ன சொல்ல வரேன்னா first ஒரு class room setting வேண்டாம். I'm not for it, right? I am not teaching, you are not learning in that sense, right? Sorry? Mental preparation. Mental? The mental prepare item. So அது வந்து up to us. நான் என்ன சொல்றேன்னா நீங்க உங்களுக்குள்ள அதை கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ரூம் கிடையாது நம்பர் 1. நம்பர் 2, சக்சஸ் ஃபெயிலியர்ல அந்த வேர்ட்ஸ் எடுத்துருவோம். There is only a journey and learning. கௌசல்யன் எப்படி கத்துக்கிறாரோ அவர் எப்படி கத்துக்கிறாரு. அது வந்து கண்டிப்பா இன்னொரு ராஜகணபதியோட லைஃப்ல கௌசல்யன் கத்துக்கிறது வந்து ஒன்றும் மாற்றம் பண்ண போறது இல்லை. நம்ம கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் நாளா வேஸ்டட் மை லைஃப்ங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வராட்டா என்ன ஆகும்னு வச்சா வேஸ்டட் 10 years of my life. Right? Not called for. இன்னைக்கு என்னோட கிளாஸ்மேட்ஸ் எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு நிறைய பேர் தெரியாது. ஒரு 4 பேர் தான் தெரியும். நான் யாரோட போட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க. நான் திருப்பி நான் வச்சுக்கோங்க, காலம்பரம் சொன்னேன், ஒரு ராஜா வேஷம் போட்டு ஒரு குளத்துக்குள்ள பார்த்து இங்க நான் ராஜா இங்க நான் ராஜா 40 பேர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி குளத்துல இருக்கிற ராஜா தானே, கடல் இருக்கிறது, யாரோட போய் கம்பீட் பண்றோம்? ஓகே, இட்ஸ் குட் டு ஹேவ். நான் கத்துட்டு இருக்கேன்னா என்னங்கிறது மார்க் அப்படிதான். 40 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நமக்கு அவ்வளவு புரியல அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்ம புரிஞ்சுட்டதே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், நான் சயின்ஸ் படிக்கும் போது என்னோட சயின்ஸ் நல்லா தெரிஞ்ச பையன் 60 மார்க் வாங்குவான். ஆனா எனக்கு என்ன நல்லா இருக்கும்னா மனன கெப்பாசிட்டி சூப்பரா இருக்கும், மெமரி. அதனால என்ன புக்ல இருக்கிறது அப்படியே பிராக்கெட் பண்ணி கொடுத்தாங்கன்னா என்னால 7ஆம் கிளாஸ்ல அந்த ஆரம்பிச்சுன்னா கடைசியில கட்டன்னு எழுதிருக்கு. எனக்கு 99 வரும். ஆனா அவன் டெலிவிஷன் 10ஆம் கிளாஸ் பண்ணும்போது அந்த பையன் வீட்டுல டெலிவிஷன் பண்ணினா அவன் 60 மார்க் வாங்குவான் சயின்ஸ்ல. நான் சொல்றது கிளியரா இருக்கா? இன்னைக்கு எனக்கு வந்து டெலிவிஷன்ல என்ன கலர்ஸ்னு கேட்டீங்கன்னா ஐயோ நான் 10ஆம் கிளாஸ்ல படிச்சேன் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல தெரியும். ஆனா நான் 99. This is to do with the system. So the fear அப்படிங்கிறது சக்சஸோ ஃபெயிலியரோ அப்படிங்கிறதோ இல்லாட்டா நான் தப்பா சொல்லிட்டேன்னா who decides? உங்க லைஃப் பத்தி நீங்க பேசுறீங்க, உங்க ஜேர்னி பத்தி நீங்க பேசுறீங்க, ரைட்? ஒருத்தருக்கு கியூரியஸா இருந்ததுன்னா அது தப்பா ரைட்டா, இன்னொருத்தர் நான் கியூரியஸா ஃபீல் பண்ணலன்னா அது தப்பா ரைட்டா, ரெண்டுமே கிடையாது. இது கிளியரா இருக்கா? ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுப்போம். தினேஷன் சொல்றதை நான் எப்படி எதிர்பார்க்கிறேன்னா இது மைண்ட் செட் பிரேக் த்ரூ இன்னைக்கு நடந்து ஆகணும். சரியா? இது நடக்கலைன்னா நம்ம when we go forward நம்மளுடைய கான்வர்சேஷன் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்காது. ஸோ பயங்கிறது மட்டும் தேவையே கிடையாது. எதுக்கு பயம் வேணும்னு நான் சொல்லிடுறேன். சிலது வந்து நான் நெகோஷியபிள். செல்போன் வெளியில வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா செல்போனை நான் வெளியில வச்சுட்டு பார்ப்பேன்னா ஐ வில் ஃபீல் அஃபெண்டட். ஐ வில் பி வெரி கிளியர் அபவுட். அதனால சாரும் பேசினாரு, நானும் 2ஆம் தடவை பேசினேன். மினிமல் ரூல்ஸ், we have to respect others. அதை பத்தி நான் சாயந்தரம் சொல்ல போறேன்.
நான் இங்க ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, சந்திரராஜ் பேசும்போது இங்க 2 பேர் உங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் அடக்கிறாப்புல நடக்கணும்னு சொல்லல. லெட் அஸ் ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் தி அதர். 720 நாள் நம்ம வச்சுக்கோங்க, 2 வருஷம், 24 பேர் 30 நாள், 720 நாள் 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம்னா அடுத்தவங்களுடைய ஸ்டோரியும் அடுத்தவங்களுடைய ட்ரூத்தும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதுக்கு நடுவில் நான் சின்னதாக இங்க 2 பேர் சைட்ல பேசிக்கிறேங்கிறது அவங்களுக்கு அவமரியாதை செய்யக்கூடிய செயல். அதனால நம்ம பண்ணாம இருக்கோம். கரெக்டா? இந்த மாதிரி we have reasons for why we are time keep up பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோல் திங் நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது கூட சொன்னேன், இன்னைக்கு வராதவங்க அடுத்த செஷனுக்கு வந்தாங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு வரேன். இல்லாட்டா இவ்வளவு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசினா திருப்பி இவ்வளவு நான் 8 மணி நேரம் பேச முடியாது. ஆனா அவங்க அது ஃபுல்லா வந்தாதான் அடுத்த செஷன்ல they will be able to get set in the team. இதெல்லாம் நம்ம சில ரூல்ஸ்னு சொல்றோம். இந்த ரூல்ஸ்க்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். மற்றபடி ஃபியர் தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா ஃபியர் அப்படிங்கிறது மெயினா எங்க இருந்து வருதுன்னு பார்த்துடுங்க. எனக்கு தெரியாததை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். தெரியாததை நான் தெரியலன்னு சொல்ல போறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. திருப்பி 49 மந்த்ரால 2 மந்த்ரா புரியல, டசன்ட் மேட்டர். நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டா போதும். யாருமே கொஸ்டின் வைக்க போறது இல்லை, ரேங்க் கொடுக்க போறது இல்லை, தப்பு ரைட்டுன்னு சொல்ல போறது இல்லை. ரெண்டாவது, அபத்தமா பேசிட்டேன்னா அந்த பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரைட், பேசும்போது நான் அபத்தமா டிசைட்ஸ் நீங்க அபத்தமா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்காது. ஏன்னா நீங்க அபத்தமா பேசுறீங்கன்னு நீங்க பேச போறதே கிடையாது. நீங்க நியாயம் நினைக்கிறதுனாலதான் நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு அது ட்ரூ இருக்கிறதுனால தான் பேசுறீங்க. And there are never stupid questions. All questions are fair. There can be stupid answers. So என்கிட்ட வேணா பதில் ஏதாவது சில சரியா இல்லாம வரலாமே தவிர உங்களை பொறுத்த மட்டும் கொஸ்டின்ஸ் தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால அந்த பயமும் வேண்டாம். கரெக்டா? லாங்குவேஜ் பத்தின பயம் வேண்டாம். We are all we speak தமிழ். அப்பவே சொல்லிட்டே இருக்கேன், மதுரையில 5-star ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு நீயும் தமிழ்னு தெரியும், அந்த பேரரும் தமிழ்னு தெரியும், bring me a dosa அப்படின்னு சொல்றது என்ன தெரியல. தோசை கொண்டு வான்னு சொல்றதுல என்ன ஆக போகுது? எல்லாருக்கும் தமிழ்னு தெரிஞ்சு அவனே நம்ம கிட்ட நம்ம பேசினாலும் அவன் என்ன நினைச்சுட்டான், ஐயோ சார் நம்மள மட்டமா மதிக்கிறான், அவன் பதிலுக்கு இங்கிலீஷ்ல பேசுறான். அப்புறம் அவங்க கிட்ட போய் சொல்ல முடியலன்னு நம்ம திருப்பி இங்கிலீஷ்ல மாறுறோம். இப்படிதான் நம்ம லைஃப் ஓட்டிட்டு இருக்கு. All of us are comfortable. All of us have the same mother tongue. ரொம்ப கம்ஃபர்டபுளா we can communicate. So language is not a barrier. So எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு பாயிண்ட் தான், டிசிப்ளின் இது நான் நெகோஷியபிள் இருக்கு. செல்போன் வச்சுக்க வேண்டாம், டைம் கீப் அப் பண்ணுவாங்க, அடுத்தவங்க பேசும்போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்குள்ள பேசிக்காதீங்க. இந்த மாதிரி அந்த சமயத்துல வேண்டாம். இப்படிங்கிற டைம் ரிலேட்டடா இருக்கிறது கொஞ்சம் அதிங்க. தட்ஸ் த ஒன்லி ரிக்வெஸ்ட். எனக்கு பர்சனலா ஒரு ரிக்வெஸ்ட், கிளாஸ்ல சூயிங் கம் வேண்டாம். இன்னைக்கு யாருமே போடல. எனக்கு மைண்ட் செட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். யாராவது சூயிங் கம் சூ பண்ணிட்டு இருந்தா எனக்கு அவங்க முகமே மைண்ட் போயிட்டு இருக்கும், அடுத்ததுக்கு தாண்டாது. I have a problem in my mind. That's my problem. Please cooperate. Don't chew gum in the class. I find it very difficult to handle that as a person. நான் அதை get over பண்ணல. அதுக்குன்னு ஒரு மந்த்ரா போட்டு I have to get over, but I have not done that as yet. So I'm still stuck there. That's the only request. Otherwise, no fear. No? Please, whatever it is. தப்பா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்தவங்க எது நினைச்சாங்கன்னா இவங்க யாரும் ஜட்ஜ் பண்றதுக்கு நம்மள. It's my life, it's my journey, and I go by mine. This is not a classroom. This is a lab. Are we clear? Yes. This is not a classroom. The setting இருக்கு unfortunately, but நீங்க மைண்ட் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இது வெறும் செட்டிங் தான். தினேஷ் அழகா சொன்னார், நான் அந்த மாதிரி யோசிக்கல, but that's a good point. உங்க மைண்ட் செட் பிரேக்கப் பொறுத்து இருக்கு சார். எனக்கு வேற வழியில இந்த செட்டிங் நல்லா இருக்கு, நம்ம உட்காந்துட்டு இருக்கோமே தவிர இது கிளாஸ் ரூம் செட்டிங் கிடையாது, இது கிளாஸ் ரூம் கிடையாது. This is a lab. We are all working together. I'm learning from you, you are learning from me, from yourself and from everybody else. So absolutely no fear, but I'm glad you said that. ஏதோ திடீர்னு நான் கேள்வி கேட்டேன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ரைட்? நடுவில் ஒரு தடவை சார் ஒரு 5 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேன், ஐ வெண்ட் ஆஃப் சம்வேர், திடீர்னு கை காமிச்சு என்ன சொல்றீங்க சார் ஒரு ஆள் கேட்டா, சார் நான் எங்கேயோ போயிட்டேன்னா எங்கேயோ போயிட்டேன் சார் 5 நிமிஷம் சொல்லுங்க. All of us are human, no? All of us can do that. So that's okay. But just be there that time and see how much you can learn. Thank you so much for that. Good afternoon. Raja Vayapuri from Tirunelveli. Corrugated boxes manufacturing பண்ணிட்டு இருக்கேன் 3 வருஷமா. எஸ்ல 3+ years ஆயிருக்கேன். அந்த சார் சொன்ன மாதிரி அந்த 49 பார்த்த உடனே நம்ம ஆஃபீஸில் இதில் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் டெய்லி ரீட் பண்ணுவோம் இல்லையா, ராபின் சர்மா டெய்லி இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி நமக்கு ஒரு பஞ்ச் லைன்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சுன்னு. ஆனால் ஒரு 3rd ஸ்லைடில் நினைக்கிறேன் அப்போ தான் சொன்னாங்க, இது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் மாதிரி இல்லை, திங்கிங் பேட்டர்னை இந்த மாதிரின்றதுக்கப்புறம் தான் எனக்கு மண்டையில் அடிச்சு உனக்கு நிறைய தெரியும் நினைக்க வேண்டாம், இது எப்படி திங்க் பண்ணணுங்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் இது. நம்ம பிஸ்னஸில் போய் ஸ்ட்ரெயிட்டாக A+B ஃபார்முலா பாடி அப்ளை பண்ணுறதுக்கு இல்லைங்கிற அந்த வேக்கப் கால் வந்ததுக்கப்புறம் தான் தென் ஐ கேம் டு அது ஒரு
நிலைக்கு வந்தோம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நிறைய ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறோமே, அந்த பிளேஸ் ஒரு ட்ரெயிலெல்லாம் அடிச்சு கரெக்ட் போயிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திங்கிங் ப்ராசஸ்க்கான இது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வேக்கப் கால் எனக்கு. அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வாண்ட் அப்லோட் எனக்கு ரொம்ப மேஜர் பாயிண்ட். நம்ம ஊரில் என்னன்னா ஒரு ஸ்லோகன் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணிடுவோம், உடனே அந்த ஸ்லோகனை பிளே பண்ணி எல்லா இடத்துலையும் அப்படியே ஒட்டிடுவோம். ரைட்டா? இது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, நமக்கு படத்தை பார்த்தா யாராவது ஒருத்தரோட படம் இருந்து ஒரு இது போட்டோம்னா உடனே ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு இது காமிக்கிறாப்புல. நான் தெரிஞ்ச கம்பெனிக்கு ஆடிட்டுக்கு போயிருக்கேன் நார்த்தில். அங்கே சேல்ஸ் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு அங்கே எப்படி இருக்கும்னா, சிஎஃப்ஓட படத்துக்கு சிஎஃப்ஓட படம் வேணும். அதனால சிஎஃப்ஓட படம் அந்த சேல்ஸ் டாக்ஸ் சர்டிஃபிகேட்ல இருக்கு. அதை ஃப்ரேம் பண்ணி அங்கே ஆஃபீஸில் இது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே பூஜை அன்னைக்கு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு மாலை அடிச்சு ஊதுபத்தியை காமிச்சிடுறாங்க. சரியா? ஒரு ஆளோட படம் இருந்தால் உடனே மாலையை போட்டு ஊதுபத்தி காமிச்சிடுறது. அது மாதிரி ஒரு ஸ்லோகன் ஒன்று வந்துருது அப்படின்னா உடனே ஒரு பிளேக்கில் வச்சு நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது. விஷன் மிஷன்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா விஷன் மிஷனில் போட்டு குலுக்கி போட்டு ஒரு பெரிய சிஇஓ கான்ஃபரன்ஸில் விஷன் மிஷனை குலுக்கி போட்டாங்களாம். குலுக்கி போட்டு எடுத்து பார்த்து 10 பேருக்கு வந்து எந்த விஷன் சிஇஓ சிஇஓ வெவ்வேறு பேர் நாங்களாம். சரியா? ஸோ விஷன் மிஷன்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ கிளாட் யூ செட் தட் தீஸ் ஆர் நாட் லைக் தட். ரைட்? இந்த மந்த்ராஸ் கூட நீங்க வேர்ட்ஸ் மாத்திக்கணும், உங்களுக்கு புரிஞ்சாப்புல வேர்ட்ஸ் மாத்திக்கணும். அதை பத்தி எல்லாம் இல்லை. திங்க், ப்ராக்டிஸ். கிரேட் பாயிண்ட். எனக்கு தோணக்கூட அப்படி ஆகும் இல்லை. பட் அவர் சொன்னப்பறம் தோணுது, ஆகா இந்த 49 வந்த உடனே உள்ளேருந்து ஆரம்பிச்சு என்ஜாய் த ஜேர்னி அப்படின்னு போட்டா, இது உங்க கம்பெனி நீ ஜேர்னி என்ஜாய் பண்ற, நான் ஏன் என்ஜாய் பண்ணணும்னு இல்லை எம்ப்ளாயி. ஃபர்ஸ்ட் உங்க ஆட்கள் அதை கேட்பாங்கல்ல, இட்ஸ் யோர் ஜேர்னி, இட்ஸ் நாட் மை ஜேர்னி, நோ அப்படின்னு. டோன்ட் மேக் தட். Right? These mantras are guidelines. It's a fabulous point. தெரிஞ்சோ தெரியாமலோ we get carried away. நிறைய சமயம் இந்த தாட் ஃபார் த டே அப்படிங்கிறதுலேயே எனக்கு ஒரு ஃபுல் உடன்பாடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த தாட் ஃபார் த டே ஒரு ஒரிஜினல் தாத்பரியம் என்னன்னு நினைக்கிறீங்க? தாட் ஃபார் த டே தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். பிரச்சனை என்னன்னா தெரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? லைஃப்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நீ பகவத்கீதா வாசிச்சு என்ன பண்ணிருக்கேன், இந்த 5 கீதை வாசிச்சது அப்ளை பண்றதுக்கா லைஃப்ல அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி கேட்கறாங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தா அவரை பார்க்கணும்னு போய் அவர் கேட்கிறேன், சூப்பரா இந்த ஸ்பீச்ல இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தேங்க. நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டேன், அந்த பாயிண்ட்டை வாசிச்சுட்டு என்னமா யோசிச்சிருக்காரு, எப்படி பேசியிருக்காரு, இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போ நாங்கள் அடுத்த தடவை பார்க்கும்போது தனியா ஒரு 5 minutes அதுக்குன்னு வச்சுட்டு கேட்கறது, பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா இருந்தது, நீங்க அந்த ஸ்பீச்ல சொன்னது சொல்ல நல்லா இருந்துச்சு, சொன்னீங்க இப்படி எல்லாம் கேட்கறீங்க கிட்ட அப்படின்ட்டு பதில். Then I realized people make those speeches, they don't mean it. அப்போ ஏதோ நல்லா இருக்கும் சொல்றோம், ஒரு தாட் ஃபார் த டேன்னு ஒன்று வாசிச்சோம், ஒரு செல்போன்ல வச்சோம், உடனே வாட்ஸ்அப். இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்த பிறகு கேட்கவே வேண்டாம். எனக்கு வந்து நான் உடனே 30 பேருக்கு அனுப்பிச்சிட்டேன்னா அந்த காலத்துல ஒரு சங்கிலி தொடர் வரும் தெரியுமா, நீ வெங்கடேஷ பாபா வெங்கடேஷர் பத்தி நீங்க 29 பேருக்கு அனுப்பலைன்னா 10 நாள்ல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும், உடனே 29 லெட்டர் எழுதி அனுப்பு. அது தேவையில்லைங்க இப்ப இருக்கிற வாட்ஸ்அப். That was better. At least you had a choice. Today WhatsApp messages going up and down. So everything has lost its incentive. பிரசன்ன அழகா சொன்னா தெரிஞ்சுக்கதா, தெரிஞ்சு என்னப்பா பண்ண போறேன், தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றீங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திருப்பி எஸ்ல பாருங்க, அப்ளைட் நாலேஜ் தான் பவர். ஸோ நம்ம பேசுறது எதுவுமே ஒரு மேடையில போய் பேசி அது பண்ணலாம், பின்னால பண்ணலாம், we can inspire people, but that's not the idea. The idea is actually to implement it, right? So implementation will be different for different people. Very very nice point. தயவு செஞ்சு இது அப்படியே மந்திரம் வாங்கி எனக்கு பிள்ளைகளை வைக்க போனோம்னா that's not what we are looking at, right? வைக்கலாம், பின்னால வைக்கலாம், provided you can tell me இதுதான் நான் இன்ஸ்டன்ஸ் இல்லை, இப்படித்தான் பார்த்துருக்கேன், இப்படித்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நீங்க சொல்ற அன்னைக்கு தைரியமாகவும் தாராளமாகவும் வைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மார்னிங் எவ்ரிபடி. நான் ஸ்ரீனிவாசன். நான் வந்து ஆல்டர்ன் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கன்சல்டன்சி கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். 7 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். 5 இயர்ஸாக நான் எஸ்ல இருக்கேன். சார் கூட ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணதுனால சார் தான் அந்த ப்ரோக்ராம் நடத்த போறாருன்றதுனாலவே நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து சார் நான் வந்து இந்த மூடில் இருந்தேன் சார். எஸ் ப்ளஸ்னால நானும் வந்து கை தூக்கினேன், அக்கௌண்ட்ஸ் புரியாத ஆள்னு சொல்லிட்டு. இப்போ ஆடிட்டர் 2 பேர் இருக்கிறதுனால இது வந்து உங்ககிட்ட வரக்கூடிய அந்த மீட்டிங் கிடையாது, வேற மாதிரி போக போகுது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் அந்த 49 பேராமீட்டர்ஸை பார்த்ததுக்கப்புறம் சாருடைய செஷன் நிறைய இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் 49 ஃப்ரேம்வொர்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.
49மே ஒன்று தெளிவாக சொல்லிடுறீங்க. 24 நாள் நான் முழு நாள் இப்படித்தான் நடுவில் புகுந்து பேசிட்டே தான் இருக்க போறேன். ஓகே, பாருங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் யோசிச்சு பாருங்க. ஆச்சுனால 1 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் ஆச்சுறதுக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டே இருக்கும். ரைட், தி ஐடியா இஸ் தட் we are only sharing. Everybody has a thought process. இது வரைக்கும் ஒரு 10 பேர் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் நமக்கு கற்றுக்க ஒன்று இருந்துதான். அவர் சொன்னார் இல்லையா, நான் இது பிளேக்கா வைக்க போறேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா, இது ஒன்று கற்றுக்கிறது. இதை இங்கே இப்படிதான் இல்லை. as we go along we are learning. present make one comment. தெரிஞ்சுக்க தான் யோசிச்சு பார்ப்போமே, தெரிஞ்சுக்க என்ன பண்றோம். சில விஷயங்கள் வெறும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்குள்ள வச்சுக்கிறது இருக்கு. ஆனால் ஆண்டர்பிரினருக்கு எது தெரியுதோ அதை அப்ளை பண்ணினாதானே பிரயோஜனம். நான் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன், தாட் ஃபார் த டே ஒன்று வாசிச்சேன், இது எங்கேயாவது அப்ளை பண்ணினேன்னா, இல்லை எனக்கு இது ரெலவென்ட் இல்லைன்னா நான் விட்டேன்னா. நீ என்ன பண்ணிருக்க, தாட் ஃபார் த டே இன்னும் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய சமயம் நம்ம இப்படி என் பண்றோம், புக்ஸ் அப்படிதான் ரீட் பண்றோம், புக்ஸ் நம்ம வாசிக்கிறோம். ராபின் சர்மா புக்கு கேட்டால் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், ஸ்டீஃபன் கோவி எழுதுறது ஷார்ப்பன் இந்த சாங். நீங்கள் எவ்வளோ தடவை அந்த புக்கை வாசிச்சிருக்கோம், ஷார்ப்பன் இந்த சாங் லைஃப்ல இருக்கு. என்ன சார் இப்படிலாம் கேட்குறீங்க, நல்லா இருக்கு இல்லை சொல்றதுக்கு, அவ்வளோதான். Again and again this happens. So anything that we are sharing is a learning. Let's think of it that way, right? Srinivasan, I am taking all 24 days, right? Facilitating. I may not be talking all 24 days, but I'm facilitating all 24 days. Thank you so much. Good afternoon, ma'am. I'm Tirupati Rajan. நான் ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். 14 years பிஸ்னஸ் இருக்கேன். எஸ்ல 10 years இருக்கேன் சார். ஸோ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் டாபிக். எவ்ரிடே அன்சர்டனிட்டி இஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். எங்கள் பிஸ்னஸ் எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் அன்சர்டனிட்டி நிறையா இருக்குது. அதை நாங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணுறோம். கரெக்டான டெசிஷன் எடுக்கிறோம், நினச்சிக்கிட்டு தப்பான டெசிஷன் எடுக்கிறோம், அப்புறம் அது முன்னாடி அடிபட்டு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இன்னைக்கு நான் அந்த விஷயத்தை தான் நம்ம 2 yearsல கற்றுக்கிட்டு நம்ம எப்படி பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி கிளாட் அபவுட் இட். ஏன்னா அதுதான் வேணும், நீட் ஆஃப் தி அவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பிரகாஷ் சொன்ன மாதிரி எம்டி ஆக்கப், நான் சொன்ன விஷயங்களை பெரும்பாலும் இதானான்னு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் க்ளீன் அவர் மைண்ட், லேர்ன் இட் ஃப்ரெஷ்லி இன் a different dimension. சார் சொன்ன மாதிரி திங்க் இன் a different dimension. நமக்கு தெரிஞ்சது தான் தெரியும்னா யூ வில் பி எண்டிங் அப் அப்படிங்கிறது. For the 2 years I'm expecting. Thanks. So கரெக்டாக சொன்னப்போ பெட்டர் டிசிஷன்ஸ், ரைட்? அப்போ கூட டிசிஷன்ஸில் குட் பேடுங்கிறது ஒரே மெத்தடு தாங்க. நம்ம நினச்சது ஒரு மீட்டிங் சூப்பராக போச்சுன்னா என்ன இருக்கும், நம்ம ஒரு ஆளோட கஸ்டமரோட ஒரு மீட்டிங் போயிட்டு வரோம், சூப்பராக அந்த மீட்டிங் போச்சுன்னா என்ன இருக்கும், நம்ம சொன்னதுக்கு அவர் தலையாட்டான்னு அர்த்தங்க. எஃபெக்டிவ்லி நம்ம எந்த பர்பஸ்க்கு போனோமோ அந்த பர்பஸ்க்கு அவர் ஓகேனா மீட்டிங் குட். நம்ம பாயிண்ட் சரியா இல்லாம அந்த மீட்டிங் சரியில்லை அப்படின்னு சொன்னா நிறைய சமயம் நம்ம நினைச்சது அவர் ஓகே சொல்லலைன்னா மீட்டிங் சரியில்லை. தட் இஸ் ஹவ் வி ஜட்ஜ் அ மீட்டிங். பட் நம்ம கரெக்டா மீட்டிங் ப்ராசஸ் ரன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ குட் டிசிஷன்ஸ், பெட்டர் டிசிஷன்ஸ் எல்லாமே அவுட்கம் வச்சு பார்க்கக்கூடியது. Let us move to the decision making process. Decision making process எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்டா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிசிஷன் நம்ம நினைச்சபடிக்கு அந்த டிசிஷன் எடுத்து போகும்போது அந்த ஆக்ஷன் நமக்கு தெரிஞ்சபடிக்கு நினைச்சபடிக்கு வரலாம், வராம இருக்கலாம். பட் are we improving our decision making process? That's a very major point. Thanks. I'm Fauzuddin, Ramnath chapter. I'm into recruiting for overseas clients. I'm in business since 14 years and since 7 years. Practically, we have a way of life, you know. Religion it's a synonym of way of life. So நம்மளுடைய லைஃப் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு we follow certain principles and you know இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணுறோன்னா லைஃப் இஸ் ஈஸி அண்ட் மோர் ட்ரிவன் அண்ட் மோர் ஆர்கனைஸ்ட். தப்பு பண்ண மாட்டோம், டிசிப்ளினாக இருப்போம். So same way I saw these mantras as this way of business life. How we can take our business life. These mantras can guide us, and definitely once it's well guided, success is not a question. Thank you. இது ஒரு நல்ல பாயிண்ட். மந்த்ராஸ் பார்க்கணும், இது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. தெளிவாக சொல்றேன், இல்லை நீங்க என்ன மந்த்ராஸோட டீட்டெயிலே பார்க்கல. ஸோ கௌசுதீன் சொல்றது ஒரு நம்பிக்கை. இது நடக்கும் உங்க கையில, நீங்க அது யூ டேக் இட் அப்பான் யுவர் செல்ஃப் அண்ட் கோ ஃபார்வர்ட். யா
ஜிகுர் ரஹ்மான், ராம்நாட் ஷேர். நான் 20 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கேன். எஸ்ஸில் வந்து ஒரு 12 இயர்ஸாக இருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் வந்து குட் டு கிரேட் அந்த ஸ்லோகன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம வந்து நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அது வந்து கிரேட் போகணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். அதேமாதிரி இந்த 49 மந்த்ராஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் சொல்லிட்டீங்க இல்லையா, இது உங்களுடைய ப்ரிப்ரேஷன். டெஃபினட்டாக வந்துட்டு இது வந்து நீங்கள் அந்த 49 மந்த்ராஸையுமே வந்துட்டு பெட்டராக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரியாமல் கண்டிப்பாக விட மாட்டேங்கிறீங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அதனால் வந்து நான் அந்த மந்த்ராஸ் பற்றி எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. அது நீங்கள் கண்டிப்பாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எங்களால் நல்லா புரிஞ்சு என்னால் இல்லை என்னால் புரிஞ்சுக்கிறது. Thank you, Mujibur. I'm very happy about that confidence I've expressed பண்றது. Yes, I will attempt my best to facilitate it and I'm sure the best will happen. Thank you so much for that confidence. I'm Vadivedan from கும்பகோணத்தில் வந்திருக்கேன் சார். நான் ரீட்டெயில் ஷோரூம் ஆனந்தம் சில்க்ஸ்னு ஒரு ரீட்டெயில் ஷோரூம் 3 பிரான்ச் இருக்கு. நான் எஸ்ஸில் வந்து 10 வருஷமாக இருக்கேன் சார். பிஸ்னஸில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். நான் நீங்கள் வந்து ஹெச்ஆரை பற்றி நிறையா படிக்கலாம் அப்படின்ட்டு வந்தீங்க. ஆனால் நீங்கள் இந்த போட்டுருந்த அந்த சிலபஸில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸை பற்றி எனக்கு ஒரு பெரிய தேடுன்றது எனக்கு வந்து சீக்ரெட் ஒர்க் அவுட்டாக இருக்குது. நான் இங்கே வந்து நிறையா கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட 49 பாயிண்ட் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நிறையா வந்துட்டு எங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு தோணும். தேங்க்யூ ஸோ மச். அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அதாவது ஹெச்ஆர் சொல்லுவோம், அக்கௌண்ட்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா இது நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பேச போறோம் அப்படின்னு ஓவராலா வச்சுக்கலாம். ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிறவருக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த 24 எப்படி கவர் பண்ண முடியுமோ, நம்ம திங்கிங்கை எப்படி தூண்டுதல் பண்ண முடியுமோ. சார் அந்த குட் டு கிரேட் ஜேர்னி நான் சொல்லிட்டேன். இந்த 24 நாள் முடிஞ்ச உடனே அங்க நின்று போறது கிடையாது. திருப்பி அது வந்து குட் ஆகி திருப்பி அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரு ஸ்பைரல் மாதிரி மேலே போயிட்டே இருக்கணும் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் ஆகிறதா ஆசை. அதுக்கு இந்த 24 லேப் வந்து அடித்தளமா அமையுமா. தேங்க்யூ. Good afternoon to everybody. I am K. Prabhakar from Sivagasi. எஸ்ல ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன். நான் பிரசிடென்ட் சிவா சாப்டர் பிரசிடென்ட். பிஸ்னஸ் வந்து ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 1986 பிஸ்னஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது முன்னாடி எங்களுக்கு பரத் சார் ஒரு மென்டார் சார் அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருந்தது. நம்மகிட்ட இருந்த லேக்கிங்லாம் வந்து செப்பரேட் பண்ணி வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு குரூப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டைமே ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். பட் டிலே ஆகிட்டு இருந்தது. இப்போ ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணிட்டு அந்த டைம் நான் ஓகே சொல்லிட்டேன். நம்ம சேர்மன் கேட்டவங்கள சார் கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது அந்த டைமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் இருக்கிற லேக்கிங் அடிக்கல சொல்ல முடிஞ்சதுன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு சின்ன ஃபோன் கால் வரும், இல்லை யாராவது வராங்க, உடனே அதை பாதி கேட்டு அடுத்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஹேபிட்ஸ் நிறையா உண்டு. இப்போ எதுவுமே வந்து ஒரு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகாமல் அது வந்து எக்ஸிக்யூஷன்லேருந்து அங்கே லேக்கிங்காக நின்றுடும் வந்து. ரெண்டாவது எக்ஸிக்யூஷன் சைடு வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாமல் வந்துருக்கலாம், இல்லை சோம்பேறித்தனம் கூட வந்துருக்கலாம். ஸோ அதில் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா வந்திருக்கேன் நான். பட் இன்ஃபேக்ட் இந்த 49 மந்த்ராஸ் பார்க்கும்போது என்டையராக வந்து இது மட்டும் இல்லை, ஒரு ஓவராலாக வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு ஆட்டிடியூடில் வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், வே ஆஃப் பிஹேவிங் எல்லாத்துக்குமே ஒரு ஆட்டிடியூட்னு சொல்லி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்து. இன்ஃபேக்ட் அவங்க முதல் ஸ்கெடியூல் அனுப்பும்போது 10 மந்த்ஸ்க்கு டேட் போட்டு அனுப்பியிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் இயர் சொல்லும்போது எப்படி ஃபோர்ட்நைட்லேருந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 10 மந்த்ஸ் போட்டு அனுப்பினா கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. 24 days ப்ரோக்ராமா 10 days ஷார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் இங்கே வந்து பார்த்தா சார் 2 years ப்ரோக்ராம் வந்து எவ்ரி மந்த் வந்து செகண்ட் சார் செஞ்சப்போ அகைன் வி ஆர் வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி டு என்ஜாய் ஜேர்னி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த பாயிண்ட் தான் அது வந்து ஃபோர்ட்நைட்டா 1 monthly ஒன்ஸா அதெல்லாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. On my time and your time we said this way and I'm comfortable because entrepreneurship is a lifetime journey. இதில் வந்து இந்த 2 years ஒன்றும் பெருசாக அப்படியே ஒரு ரொம்ப நாளெல்லாம் கிடையாது. இதை போட்டு தியரட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து 24 நாள் இதை முடிச்சிடலாம். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு 24 நாளில் முடிச்சிடலாம். என்ன பிரச்சனை இருக்கும்னா இது வெறும் லேப்ல மட்டும் பண்ணாப்புல இருக்கும். அப்புறம் பிரசன்ட் சொன்னாப்புல தான் தெரிஞ்சுக்கதான் சார் வெளியில போறோம்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் வரும் அவ்வளவுதான். பட் இந்த மாதிரி நம்ம பண்றது இஸ் மச் பெட்டர் பிகாஸ் யூ ஹேவ் டைம். அந்த ஒரு நாள் கத்துட்டதை யோசிக்கிறதுக்கும் அதை லைஃப்ல கொண்டு வரதுக்கும் நமக்கு டைம் கிடைக்குது. அந்த 2 years முடியும் போது நான் தான் சொன்னேன் இது லேப் உங்களோட ரியல் லைஃப் ஒர்க் ஷாப்னு சொன்னேன்.
நீங்கள் தான் ரா மெட்டீரியல். உங்ககிட்ட போய் வேலை பார்க்கறதுக்கும் உங்ககிட்ட செக் பண்ணிக்கிறதுக்கும் டைம் கிடைக்கும் போது it will make a lot of difference. வணக்கம். I am Gokul from Dindigul. Third generation in the business. Nature of business வந்து we are into trading of cereals, pulses, consumer goods and chemical industry chemicals. I am 3-year-old at business operations and 3-year-old yes. And generally சாரோட அந்த 49 mantras பார்க்கும்போது கைட் ஃபுல்லாகவே பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜி ஆகுது. இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் செஷனாக போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஷெடியூல்ஸாக போட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் வந்து ஒரு ஃபுல் டே இருக்கும்போது காட் இட் பாசிட்டிவ். அதுவும் இல்லாமல் ஃபினான்ஸ் ஆஸ்பெக்ட் எல்லாமே வருது. ஸோ மோரோவர் லைக் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். டு பி ஃப்ரம் குட் டு கிரேட். பாசிட்டிவ் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது சார். தேங்க்யூ ப்ரோ. I'm glad he shared it openly. தியரட்டிக்கலாக இருக்குமா? இது வந்து ஒரு பெரிய கேள்வி. தியரட்டிக்கல்னா என்னங்க? What do you understand by theory? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு டெஃபினிஷன் கான்செப்ட் வந்து தியரியா இருக்கும். கரெக்டா? திருப்பி பார்க்கணும். கரெக்டா? அது ஒரு படத்துல கூட வரும்ல தியரி. அந்த நண்பனா விஜய் நடிச்ச ஒரு படத்துல கிளாஸ் எடுக்கும்போது இன்ஜினியராக எப்படி தியரியா படிக்கிறாங்க அப்படின்னு. ஃபேன் எப்படிங்க சுத்தும் அப்படின்னா அவங்க கிளாஸ்மேட் உட்காரலாம். நான் போய் ஃபேன் எப்படி சுத்தும் அப்படின்னு கேட்டு அந்த டீச்சர் கேட்கும்போது புக்ல இருக்கிறது நான் சொன்னேன் இல்லை அப்படியே படிச்சிருப்பேன். அவன் ஃபேன் எப்படி சுத்தும் இப்படி சுத்தும் டீச்சர் அப்படின்னா ஸ்டாண்டப் அந்த பெஞ்ச் இருக்காங்க அவங்க. ஆனால் அவன் சொன்னது நியாயம் தான். சும்மா ஃபேன் எப்படி சுத்துங்கிறது இப்படி சுத்துங்கிறது என்ன தப்பு இருக்கு? ஸோ ஆக்சுவலா as you understand it how you think அப்படிங்கிறது மேக்ஸ் a lot of difference. The தியரிங்கிற வேர்டு இருக்குல்ல, நம்ம தியரி வந்து ரெண்டு விதமா புரிஞ்சிருக்கோங்க. இது I'm very glad you said that because இந்த பயம் கண்டிப்பா he has said it very clearly. வரத்துக்கு பின்னால் உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்க இதை பின்னால பார்க்கும்போது அந்த பயம் ஜாஸ்தியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. I want to clarify. தியரிங்கிறது ரெண்டு விதமா வருது. ஒன்னு என்னன்னா ஒரு டெஃபினேஷனை பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணி டிஃபைன் entrepreneurship. அப்படின்னா entrepreneurship is the science and art of why is it a science, why is it an art அப்படின்னா entrepreneurship is science because of ABCD reasons. Entrepreneurship is an art because of ABCD reasons. Can it be more of a science or an art? Then Stephen Covey says this, so and so says this. அப்புறம் பீட்டர் கோலர் says this. இப்படி போட்டீங்கன்னா யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க. என் லைஃபுக்கு நாளைக்கு போனேன்னா எனக்கு பேங்க்ல பேலன்ஸ் இருக்கா, நான் பிசினஸ் பண்ணேன்னா க்ரோ ஆனேன்னா அவங்க என்ன சொல்லி என்ன ஆக போகுதுங்கிற ஆங்கிள் இருந்து தியரிங்கிறது அவர் அழகா சொன்னாப்புல ஒரு 10 ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லைட்ல இருக்கிற கேள்வியிலிருந்து அப்படியே நம்ம படிக்கணும். கண்டிப்பா அப்படி இருக்க போறது இல்லை. லெட்ஸ் பி வெரி கிளியர் அபவுட் இட். அதோட ரீடிங் மெட்டீரியலே கொடுக்க போறது இல்லைன்னு சொன்னேன். அங்கும் நீங்க ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் படிக்க சொல்லலாம். அன்னைக்கு ஆல்கமி எப்போ நீங்க சும்மா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணிக்கிறதுன்னு சொன்னேன். செக் பண்ணி வராததுனால நெக்ஸ்ட் டைம் யாரெல்லாம் செக் பண்ணீங்க ஆல்கமி செக் பண்ணாதவங்க எல்லாம் கையெழுத்துக்குதுன்னு நான் கேட்க போறது இல்லை. சரியா? செக் பண்ணலன்னா செக் பண்ணல, இட் டசன்ட் மேட்டர். பட் அது ஒரு தியரி. ரெண்டாவது வந்து we think தியரினாலே அது என்ன நாட் ப்ராக்டிக்கல் நினைக்கிறோம். கரெக்டா? தியரி வந்து பேக்ஸ் ப்ராக்டிஸ் நமக்கு புரிஞ்சுட்டதே கிடையாது. we always think அவர் பேசுறது எல்லாம் ஒரு தியரட்டிக்கல் சார், அதெல்லாம் ப்ராக்டிக்கலே இல்லை. ஆனா உண்மை அப்படி இல்லை. தியரிங்கிறது என்ன ப்ராக்டிஸ்ல இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு பிரின்சிபல் போடுறது தியரி. நம்ம தியரினாலே நாட் ப்ராக்டிக்கல்னு புரிஞ்சுக்கணும். அந்த விதமாகவும் இருக்க போறது இல்லை. we want to understand it completely practical. சரியா? ஸோ இது போட்டிருக்கிறது எல்லாமே திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். இதை மனப்பாடம் பண்ணணுங்கிறது கிடையாது. இது எல்லா பிரின்சிபல்ஸ் நீங்க அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. ஒருவேளை இந்த 49 பிரின்சிபல்ஸ்ல இங்க இருக்கிற 30 பேர்ல ஆளுக்கு ஒரு 4-5 பிரின்சிபல் கம்ஃபர்டபுளா படிப்பட்டு அந்த கம்ஃபர்டபுளா நீங்க அப்ளை பண்ணாலும் இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் தான் நான் நம்புறேன். இருக்கிற 30 பேரும் 49 பிரின்சிபல்ஸையும் 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாளும் அப்படியே நல்லா வச்சு அப்ளை பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி எதிர்பார்க்கணும் உங்ககிட்ட செக்கும் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், feel comfortable and we will just see how the journey takes us. Thank you for saying that specifically appreciated because அந்த வேர்ட் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இவ்வளோ கடைசியில் வந்திருக்கு. முன்னாலே எங்கேயோ ஒரு இடத்துல அது தியரட்டிக்கலாக இருந்தேன் பயந்தேன் அப்படிங்கிறதோ அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்கறதோ எதிர்பார்த்தேன். தேங்க்ஸ் ஃபார் தட். Hello, I am Kannan from Dindigul chapter. Yeah, I am into manufacturing and exporting of coconut products. So first in the program, Dindigul chapter they told me இது பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு. பட் I didn't have any idea. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி போங்க பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஐ தாட் சரி ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் சொல்கிறாங்களே மை ஃப்ரெண்ட்ஸ் டோல் மீ ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஜாயின்.
So I'm seeing that 49 mantra paataniyo, since I'm into business for last 6 years and 2 years with yes club member, I'm a member. Paataniyo, I think it will benefit me and nalla enga shape pannuna, I'm having a strong feeling. The mantras la paataniyo and the way that things are going pathina, it is like very simple and effective irukona I feel. ஒரு பாயிண்ட் ரெண்டு பேர் இப்போ டிசிஷன் மேக்கிங் பற்றி எதேச்சியாக பேசியிருக்காங்க. அவர் சொன்னால் நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன், உடனே டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போங்க, நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இஸ் வெரி ஃப்ராங்க் டு சே தட். நான் ஒரு தடவை கிரேட் லேக்ஸ்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் MBA செஷன் எடுத்து போய் முதல் நாள் உட்காருனேன். என்ன எக்ஸ்பெக்டேஷனா, ரெண்டு பேர் சொல்கிறாங்க, எங்கள் HR கூட்டங்களை அனுப்பிச்சாங்க சார், இது என்ன ப்ரோக்ராம்னே தெரியாதுன்னாங்க. அப்பாடி எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் மெனி டைம்ஸ் வந்து அட்டெண்ட் லேர்னிங் செஷன், ஏன் அட்டென்ட் பண்ணுறோம், எதுக்கு அட்டென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் சில சமயம் சும்மா ஒரு சேஞ்ச் ஃப்ரம் ரொட்டீன் மாதிரி வந்துடுறது நிறைய சமயங்கள் இருக்கு. டெஃபினட்டாக அது அப்படி இல்லை. ஸோ ஐம் கிளாட் யூ செட் தட் வெரி ஃப்ராங்க்லி தட் யூ வேர் இட் வாஸ் a decision that was made for you by your friends. But I hope at the end of it, as you rightly said, that will benefit you in some process. Thank you. Yeah. என் பேர் சிவராம் காளியப்பன். I'm proud to say that I'm the first member of SR Chapo. அதே மாதிரி 24 years of businessல இருக்கேன். இப்போ presently Concrete Rock Products சொல்லி aggregates and mining industryல இருக்கேன். இந்த 49 mantras சொல்லும்போது இதில் ஒன்று இருக்கு, own your numbers. இது வந்து for the past 2 years நான் லிசன் பண்ணிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். பர்டிகுலராக for the past 1 year பரத் சார் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய தடவை கேட்டிருக்கேன். பட் எனக்கு ரீசெண்டாக ஒரு 2 months பேக் தான் ஓன் யூர் நம்பர்ஸ்ங்கிறது ஓன் யூர் நம்பர்ஸ் கிடையாது, ஐ ஓன் மை நம்பர் அப்படிங்கிறது புரிஞ்சது. There is a very big difference saying that own your number. There is a very big difference saying I own my number. அந்த I own my number அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த grip I have on the number increase the control factor of various things in the organization. அப்போ இது வந்து வேர்ட்ஸ் கிடையாது, ஈச் அண்ட் எவரி கான்செப்ட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட்ங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. அப்போ இந்த 49 மந்த்ராஸ்ங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி a very big tool for my transformation. என்ன ரொம்ப எத்திக்கலா மாத்த போகுது. அதெல்லாம் விட என் கூட இருக்கிற பீப்புளோட டெவலப்மெண்ட்க்கு ஒரு ப்ராப்பர் கைட்லைனா இருக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் சார். தேங்க்யூ. அந்த பாயிண்ட் ரொம்ப பவர்ஃபுல். மந்த்ரான்னு சொல்லும் போது நம்ம நிறைய சமயம் இதெல்லாம் உங்களுக்கு தானே, எனக்கு இல்லை. அந்த வேர்ட் ஐ, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஓன் மை நம்பர், நாட் ஈவன் தி. இங்கே வந்து பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, அவர் சொல்லிட்டு இருந்தாங்க, ராஜவேலோட பிரதர், சுரேந்திரன், தினேஷா பிரதர், சிவராம், ராஜேஷ், பிரபாகர். சி பார்ட்னர்ஸாக இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் சிங்கிள். இங்கே பேசும்போது நாங்கள்லாம் நினைக்கிறோம் சார்னு சொல்லாதீங்க, நான் நினைக்கிறேன்னு சொல்லுங்க. டாக் ஃபார் யோர் செல்ஃப். இது ஈகோ ஆங்கிள்லேருந்து கிடையாது, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறது இம்பார்ட்டன்ட், இது உங்களோட கான்டெக்ட். அதனால I own my numbers. I enjoy my journey. நாங்கள்லாம் இப்படி ஆயிட்டோம், நாங்கள்லாம் இப்படி, நாங்கள் எஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கு, உங்க பிசினஸ்ல ஒரு குரூப் இருக்கு. ஆனால் இதை பொறுத்த மட்டுக்கும் டேக் ஓனர்ஷிப் ஃபார் யோர் லேர்னிங். ஐ ஓன் மை லேர்னிங். முதல்ல ஐ ஓன் மை நம்பர்ஸ் மாதிரி ஐ ஓன் மை லேர்னிங். ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பழக்கப்பட்டிருக்கோம், மார்க் சரியா வரல அப்படின்னா டீச்சர் அவுட் ஆஃப் சிலபஸ்ல கொஸ்டினை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி. எங்க அண்ணன் வந்து ரொம்ப கேஷுவலா இருப்பாரு ஸ்கூல்ல. அவர் வந்து ஒரு தடவை சொன்னாரு, அம்மா கேட்கறாங்க, தமிழ்ல மார்க் கம்மியாயிருக்கு, தமிழ்ல வந்து என்ன 60 தான், 60 52 வாங்கியிருக்கு ஃபர்ஸ்ட் மார்க். ரொம்ப தெளிவாக பார்த்தோம். எப்படி வாங்கினா தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையன் தமிழ் டீச்சர் வீட்டில் போய் துணி துவச்சு வச்சான். என்னால அவங்க வீட்டில் போய் துணி துவைக்க முடியாது, என்னால கூட தான் மார்க் வரும் பதில் சொல்றாங்க. இப்போ மாதிரி இருக்குது நடந்தது. கேஷுவலி அது யூஸ்டு. அதெல்லாம் போய் வெறும் எக்ஸ்கியூஸ். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா நமக்கு சிரிப்பா இருக்கு. ஆனால் நாட் அவே வித் எக்ஸ்கியூசஸ். டீச்சர் பார்ஷியலா இருந்தாங்க, டீச்சர் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டாங்க, எங்களுக்கு இது புரியல, இப்படி சொல்லியே மார்க் வாங்குறதுக்கு நம்ம வந்து ஓனிங் அப் பண்ணினது கிடையாது. நம்ம லேர்னிங்கே நம்ம ஓன் அப் பண்ணதில்லை. நம்ம மார்க் வாங்காத போது சிஸ்டமோட தப்பு. ஆனால் இந்த செஷன் அப்படி கிடையாது. We are going to be very clear that you own your numbers. Right? நான் ஏன் இதுல முதல்ல போடணும்னு நினைச்சேன். நீங்க now that Shivaram says it, I had a dilemma. நான் போடும்போது I own my number, I treasure my people. பாரத் சார் அதெல்லாம் பண்ணுவாருப்பா, அவர் எப்பவுமே பண்ணிடுவாரு, நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு மாறிடுங்கிற பயத்தினாலேயே I didn't do that. Right? I was very conscious not to use it in my framework because many times அவருக்கெல்லாம் ஒத்து வரும், நமக்கு ஒத்து வருமா, அந்த தாட்டே வரக்கூடாது.
அப்படி போட்டேன். சாரி நீங்க போடும்போது இப்படி போடுங்கன்னு சொல்லி. ஆமா, அதான் நான் சொன்னேன். ஐ செட் திஸ் அண்ட் தென் செட் மாத்திக்கங்க. உங்க மைண்ட்ல ஐ ஓன் மை நம்பர், ஐ ட்ரெஷர் மை பீப்புள், ஐ வாட்ச் மை ஃப்ளோ அப்படின்னு மாத்திக்கங்க அப்படின்னு சொன்னது இட்ஸ் a very powerful point. And thanks to Ram for the other point. ஓன் யார் நம்பர்னு காதுல விழுந்துட்டே இருக்கிறதுக்கும், அது அவர் சொன்னார் அந்த மாதிரி ஒரு போர்டில் எழுதி வைக்கிறதுக்கும், சரியா, ஐ ஓன் மை நம்பர்னு வரதுக்கும் there's a world of difference, right? Enjoy your journeyங்கிறது மட்டும் பாருங்களேன். ஐ என்ஜாய் மை ஜேர்னின்னு டிசைட் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்னும் ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கு பிரேக் பண்ணுவோம். அப்போ இது ஒரு ட்ரைனிங் செஷன், நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லஞ்ச் சாப்பிட்டுட்டு 2:45 ஆரம்பிச்சா இருக்கிறதுக்கும், ஐ என்ஜாய் மை ஜேர்னின்னு ஒரு 10 தடவை உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் 2:45 வந்தாலும் குரல் எப்படி வருங்கிறது வித்தியாசம் தெரியும். டெஃபினட்டா இல்லையா? அது மேக் a lot of difference. Happy afternoon, Hari Pradhan from Tirunelveli. Yes, Tirunelveli. எங்கள் கம்பெனி பேர் சுசி ஆட்டோ திருநெல்வேலி. எஸ்ல 1 இயராக இருக்கும், பிஸ்னஸில் 9 years ஆச்சு. நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் டீலர்ஸ் Hyundai கார், டாடா ட்ரக்ஸ், பஜாஜ் 2 wheelers, 3rd generation entrepreneur. ஸோ ஆக்சுவலாக என்னோட என்ன சேலஞ்ச் என்னன்னா, நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்பர்ஸ் பற்றி நிறைய கைடன்ஸ் பண்ணி ஆகிருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸிக்யூஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக என்ன அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம படிக்கிறோம், நான் நிறையா படிப்பேன். நம்ம எஸ்லேயே சொன்னது எக்ஸிக்யூஷன் தான். ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இங்கே மோர் பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்குது ஃபார் எக்ஸிக்யூஷன். ஸோ சூப்பர் கைடன்ஸ் எல்லாம் 30 பேர் அவங்க கைட் பண்ணியிருக்காங்க இன்னும் எக்ஸிக்யூஷனில். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் த என்விரான்மெண்ட் தான் முக்கியம் நான் நம்புவேன். ஸோ இந்த என்விரான்மெண்ட் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு நிஜமாக லேபாக பார்க்குறாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, when we are all learning from each other, நமக்கு ஒரு பொறுப்பு அதிகமாக இருக்கு. அடுத்தவங்களுடைய டைமை மதிக்கிற பொறுப்பு, நம்மளோட பொறுப்பை மதிக்கிற பொறுப்பு, இது ரெண்டுமே ஹையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். that we captured very well. Would you want to? Yeah, please. I'm Rajkumari, BEல chairman இருக்கிற 10 years, business 24 years இருக்கு. ஸோ சார் சொல்கிறப்போ இன்னைக்கு பார்த்தது uncertainty. I normally think being a mother, being a women entrepreneur, because we always deal with uncertainty. ஒரு குழந்தை என்ன பண்ண போது அடுத்த நொடின்னு தெரியாது இது பிறந்ததுலேருந்து. ஸோ அந்த அன்சர்டனிட்டி as a mother அதை நிறையா டீல் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது அதுக்கு வேற மாதிரி ஒரு மெத்தடாலஜியில் இன்னைக்கு பர்த் நம்ம படிக்க போகிறது வே ஐ திங்க் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பீங் ஸ்டார்டட் த பிஸ்னஸ் இன் அ மொபைல் கார்ட். ஏன்னா ஒரு ரோட் சைடில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அது ஒரு ஃபயரோட when I started, there was a lot of uncertainty even still today. So traveled all the way with uncertainty. I think this journey of joy is going to really help. And thinking அப்படின்னு சார் சொல்கிறப்போ அந்த எல்லா விஷயமும் கொடு வைக்கிறப்போ we used to have அந்த 3 monkey இருக்கும். நல்லதே யோசி, நல்லதே நினச்சிப்பார், நல்லதே கேளு. ஸோ I always used to keep a 4th monkey for my grandchildren to say that நீ நல்லதே யோசிக்கணும். அப்படி ஒரு மங்கி கிடையாது, பட் அப்படி சொல்கிறப்போ நீ நல்லது யோசித்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதவே இதை வேற வேயாக இன்னைக்கு வர்ச்சர் அது என்ன யோசிக்கணும், எப்படி யோசிக்கணும். ஸோ yes, that's a very thing which was appealing. And the changes, UN's tagline for women this time is be bold for change. Being a women entrepreneur, I think we are in the cycle, the circle, நாங்களும் தெரிஞ்சோ தெரியாம புலிவாலை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டோம். ஸோ இட் இஸ் வெரி எல்லாருக்கும் இன்னைக்கு அவ்வளோ ஒரு ஜெண்டர் பார்க்கலைனாலும் there is going to be a very big tough time balancing all this. So I think we have to get ready for this. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் I think this is going to help me a lot. Thank you, sir. And is it okay, sir, if I'm going to just 2 minutes ongla patti or 2 lines solladama, knowing you all these years? Because I think there was one question from the floor. Kandipa Bharath sir romba humble ad accept panna maataru. But knowing Bharath sir and the family for the past 39 years in my life here in Madurai, I think I am indebted to definitely say this. Ena in Bharath sir nama kuda irukrar appadina, it is a very big, our mantra, our art, he is a mantra of his mother, his art of his mother. என்னெல்லாம் ஒரு தாய் வளர்க்குறப்போ ஒரு குழந்தைகிட்ட கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அது எல்லா தாயும் நல்லா தான் வளர்க்குறோம் பிள்ளைங்கள, பட் எத்தனை குழந்தைங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பரத் சார் அப்படியே அவங்க அம்மா நினைச்சது, அவங்க அம்மா வளர்த்தது ரொம்ப அழகாக சமுதாயத்துக்கு இன்னைக்கு அவர் கொண்டு சேர்க்கிறது
seeing him so obviously after this all this year travel with their family, it's very nice to see this power of a person. ஏன்னா அது நம்ம நிச்சயம் தெரியும், எல்லாரும் வந்து தனிமரம் தோப்பாகாது தோப்புன்னு சொல்றோம், பட் ஒவ்வொரு தனி மரமும் எப்படி இருக்கணும், அது வந்து பரத் சார் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட், ஏன்னா ஒவ்வொரு தனி மரமும் அடுத்தமா நிற்கணும்ல, அது தோப்பு மாதிரி அழகா செழிப்பா நிற்கணும்னா ஒரு தோப்புன்றது டீம்னு அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொரு தனி மரம் எப்படி இருக்கணும். As a person, I know from his mother the qualities which he has inherited. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு பர்சன்னால ஹர்ட் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும். ஒரே பர்சன்னால ஒரு ஹியூமனைஸ் பண்ண முடியும், டீஹியூமனைஸ் பண்ண முடியும். ஒரு ஆளை எஸ்கலேட் பண்ண முடியும், டீஎஸ்கலேட் பண்ண முடியும். அத்தனை பவர் ஒரு மனிதனுக்கு இருக்கு. சந்தோஷமா இருக்கிற ஒரு இடத்த கலைக்க முடியும், அப்படி அழுது வடிகிற ஒரு இடத்த தூக்க முடியும். அவ்வளோ ஒரு பவர் அ பர்சன் ஹஸ் காட். ஸோ பவர் ஆஃப் அ பர்சன், அது வந்து பரத் சார் தான் இன்னைக்கு நம்ம சொல்லணும். ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு ஹேவ் ஹிம் ஹியர். அவரோட ஜீன் அண்ட் கர்மா அண்ட் என்வாயர்மெண்ட் இன் ஆல் வேஸ் பரத் சார் இஸ் அ வெரி பிக் அசெட் டு மதுரை அண்ட் வெரி பிக் அசெட் டு அஸ். அது சும்மா இன்னைக்கு ஒரு நாள் அவர் படிச்சு வந்து இதெல்லாம் சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அவரோட ஒவ்வொரு ஜீன்லயும் ஒவ்வொரு கர்மாலையும் ஒவ்வொரு என்வாயர்மெண்ட்லயும் அவர்கிட்ட இன்கல்ச்சரா இருக்கு the qualities. So at least I am happy that he has agreed to bring all this fine qualities. ஒரு குருகுலத்துல போய் படிக்கிறோம்னா சொல்றோம், பட் அதை இன்னைக்கு கொண்டு வந்து நம்மகிட்ட ஒரு பிஸ்னஸ் ஃபாரம்ல அதை பிஸ்னஸ் ஆங்கிள் பார்க்கறது வித் ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம், அது வேற மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுக்கறது வந்து we are very thankful. Thank you sir, thank you very much. Thank you man, I really appreciate it. Thanks for that. Very nice of you man. Actually நான் saying the proof of the pudding is in its eating man. So I think you should just wait. இப்போ கூட நான் சொல்வேன்னா அவங்க சொல்றது வந்து you can in your mind you can treat it as more her affection for me and the family and what she has for my mother and me மட்டுமே வச்சுக்கோங்க. I mean that is definitely her truth. She has articulated her truth. நீங்க காலத்துல கேட்கறீங்க இல்லையா, இது அவங்களோட உண்மை, இது எல்லாருக்குமே அது உண்மையா அப்படிங்கிறது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். That is what I was very particular. Don't get colored by what people say, but I'm very thankful for what man I said. It is true. அவங்க V programல கூட கேட்டாங்க ஒரு immediate question answer session. I'll just take a minute to say that when she invited me ஒரு ஸ்பெசிஃபிக் அவார்ட் செரமனியில் வசிஷ்டர் அவார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு குவிக் கொஸ்டின் கேட்டாங்க. அதில் வந்து ஹூஸ் யுவர் ரோல் மாடல் அப்படிங்கிற கொஸ்டின். நான் நினைச்சேன் அவங்க தெரிஞ்சதான் கேட்டிருக்காங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரிஞ்சுதான். அது ஸ்பெசிஃபிக்காக என்ன 5 கெஸ்ட் இருந்தோம், மாறி மாறி கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டாங்க, நான் மை மதர் அப்படின்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் நான் அப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க ஒருவேளை பிஸ்னஸ்ல உங்களுக்கு யார் ரோல் மாடல் அப்படின்னு கேட்டிருந்தாலும் அதே பதில தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பர்சனல் லைஃப் பிஸ்னஸ் லைஃப்னு வித்தியாசம் இல்லை. நம்ம என்ன லைஃப்ல பிரின்சிபிள்ஸ் எடுக்கிறோமோ அதுதான் முழுமையான மனிதனா இருக்கும்போது பிசினஸ்க்கு வேற பர்சனலுக்கு வேற கிடையாது. பிசினஸா இருந்தாலும் அப்படிதான். இதுல இருக்கக்கூடிய நிறைய மந்த்ராஸ் நான் சொன்னேன், என்னுடைய உண்மைகளை நான் ஆர்டிகுலேட் பண்றேங்கிறதுல மேம் சொன்னது உண்மை ரொம்ப ஹை. அது வந்து நான் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு போனேன்னா அது சரியில்லைங்கிறதுனால ஐ ஃபோர்ஸ்ட் டு டாக் அபவுட் இட் ஃபர்தர் டு வாட் ஷீ செட். இட் இஸ் ட்ரூ that many of these mantras, whether it is extending to the society, whether it is sharing time, in fact இந்த மாதிரி ஒரு 30 பீப்புளுக்கு வந்து பண்ணணும், 2 years ஜேர்னி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே I should acknowledge my mother. அவங்க தான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, this is important. இவ்வளோ I talk to her a lot. ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஷேர் என்ன பண்ணணும்னா எல்லா மந்த்ராஸும் எங்கள் அம்மாவுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். கம்ப்ளீட்டாக போட்டு காமிச்சு ஹவு கம்ஃபர்டபுள் ஆர் யூனா எனக்கு 100% புரியுது அப்படின்னாங்க. Then I was very confident. And she is a person who's been a teacher and who's not been into business, though she is the chairman of when she's a trustee in our foundations. But அவங்க she has always been saying, நீங்க வந்து நீ சொல்றது தெளிவா இருக்கு, why don't you reach it out to more people? Not time எடுத்து you must take that time off because then it makes a lot of difference to put it in a framework. இன்னொரு செகண்ட் பாயிண்ட் தங்கப்பாண்டி சொன்னது, அந்த ஃப்ரேம் ஒர்க் உனக்கு கரெக்டாக போட முடியுது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சர்வ் பண்ணும்போது இந்த பீப்புளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ஃபீட்பேக்குமே அவங்க சொன்னதை வச்சு தான் நான் பண்ணினேன். தேங்க்யூ மேம் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் மென்ஷனிங் தட். ஐ வாண்ட் டு அக்னாலேஜ் மை மதர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஐ ரியலி அப்ளாட் அண்ட் தேங்க் யூ ஃபார் what she has been to me in my life, and people who know me as part of my mother. That is very, very true, and I want to acknowledge. Thank you so much.